ஸ்ரீமதி ராமானுஜம். உபமானம் அப்படின்ற ஒரு பிரமாணத்தை பத்தி பார்க்க போறோம். அவருடைய சித்தாந்தத்துல 3 பிரமாணங்கள் தான். பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம் அப்படின்ற 3 பிரமாணங்கள். பிரமாணம்னா என்னது? கரெக்ட் நாலேஜ். கரெக்ட் நாலேஜ் கொண்டு கிடையாது. சரியான அறிவை ஏற்படுத்தும் கருவி. அது வரைக்கும் போகணும். சரியான நாலேஜுக்கு பிரமாணம் அப்படின்னு. பிரமாணம் அப்படின்னா சரியான நாலேஜினுடைய கருவி. ஒருவேளை அந்த பிராமணியவாதத்துல இப்படியே சொல்லுவாங்க, அந்த பிரமாணம் அப்படின்ற இடத்துல வந்து இட்டு பிரத்யம் இருக்கு, அது பாவேவா கருணைவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக பிரமாணம் அப்படின்ற சொல்லுக்கு சரியான அறிவு அப்படின்னு அர்த்தம், சரியான அறிவினுடைய கருவி அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை அதெல்லாம் வச்சுட்டுதான் சொன்னீங்களா என்னன்னு தெரியல. சரியான அறிவு அப்படின்னு சொன்னது. ஆனா பொதுவா பிரமாணம் அப்படின்றது வந்து சரியான அறிவினுடைய கருவி அப்படின்னு அர்த்தம். பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம் மூன்றுமே வந்து சரியான அறிவை ஏற்படுத்தக்கூடிய கருவிகள். மற்றவ என்ன சொல்றாங்க, அனுமானம், இந்த உபமானம் அப்படின்னு ஒரு கருவி இருக்கு அப்படின்ற. உபமானம் அப்படின்ற கருவியை கொண்டு என்ன சரியான நாலேஜ் நம்ம அடைவோம் அப்படின்னா அதுல வாசிப்படுறது. இங்க நையாயிக பட்சத்துக்கும் மீமாம்சக பட்சத்துக்கும் வாசி இருக்கு. நையாயிக்கன் என்ன சொல்றான் அப்படின்னா, ஒருத்தர் வந்து சொல்றார், மாட்டை போல் கவயம் இருக்கும் அப்படின்னு சொல்றார். கவயம் அப்படின்னா காட்டுல இருக்கக்கூடிய ஒரு பிராணி, ஒரு விலங்கு. நகரத்துல இருக்கக்கூடியவன் அவன் இடத்துல, காட்டுல இருக்கக்கூடியவன் வந்து சொல்றான், நாட்டுல எப்படி மாடுன்னு ஒண்ணு இருக்கோ அதே போல காட்டுல கவயம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, மாட்டை போல ஒண்ணு இருக்கு காட்டுல. ஆக மாட்டை போல் கவயம் என்றது இருக்கின்றது அப்படின்னு இந்த வாக்கியம் சொல்லப்படுறது இல்லையா. இந்த வாக்கியம் தான் உபமானம். அதாவது இந்த வாக்கியத்தை கேட்ட உடனே இந்த வாக்கியார்த்த போதா, வாக்கியார்த்த ஸ்மிருதி அப்படின்லாம் மேல வரும், ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். இந்த வாக்கியத்தை கேட்டு நமக்கு ஒரு அறிவு ஏற்படும் இல்லையா. என்ன அறிவு ஏற்படும்? மாட்டை போல் ஒரு விலங்கு இருக்கு அப்படின்ற அறிவானது ஏற்படும். சரி, இதுதான் உபமானம். இதனால என்ன இவனுக்கு அதிகமான பலன் ஏற்படும்? ஒரு வாக்கியத்தை கேட்டுட்டான், மாட்டை போல் இருக்கும் கவயம் கேட்டுட்டான். இவன் காட்டுக்கு போனான், அங்க இந்த கவயம் அப்படின்ற அந்த விலங்க பார்க்கலாம். பார்த்தப்புறம் அவனுக்கு என்ன தோணும்? மாடு சிட்டில பார்த்த மாடு அப்படின்னு அந்த மாதிரி இருக்கு. மாட்டை போல இருக்கு அப்படின்னு தோணும். மாடுன்னு தோணாது. யாரா இருந்தாலும் கை தூக்கியே இருக்கு பதில் சொல்லுவாங்க. ஏன்னா அப்பதான் கிளாரிட்டி இருக்கு. சுவாமி கை தூக்கி கீழே இருக்கிட்டார், கோவிந்தன் சுவாமி கை தூக்கி இருக்காரு. மாட்டை போல இருக்கும் அப்படின்னு தோணும். அது தவிர ஏற்கனவே இது கேள்விப்பட்டோம், மாட்டை போல கவயம் இருக்கும்னு கேள்விப்பட்டோங்கிறது ஞாபகம் வரும். அதனால இது கவயமா இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ண முடியும். சரியா? முதல்ல என்ன தோணும் அப்படின்னா, இந்த எதிர இருக்கக்கூடிய பொருளானது மாட்டை ஒத்ததாக இருக்கு அப்படின்றது முதல்ல தெரிய வரும். அது பிரத்யக்ஷம், கண்ணாலே பாக்குறான், மாட்டை ஒத்ததாக இந்த எதிர இருக்கக்கூடிய பொருள் இருக்கு அப்படின்னு. அப்புறம் அவனுக்கு வந்து ஞாபகம் வரும். என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா, முன்னாடி சொன்ன அந்த காட்டுல இருக்கக்கூடியவன் சொன்னானே அந்த வாக்கியம் ஞாபகம் வரும், அதனுடைய அர்த்தம் ஞாபகம் வரும். இதெல்லாம் வந்த பிறகு இப்போ என்ன முடிவு பண்ணுவான்? நகரத்துல இருந்து போய் சேர்ந்தானே என்ன முடிவு பண்ணுவான் அப்படின்னா, இதுதான் கவயம் அப்படின்ற சொல்லுக்கு அர்த்தம் அப்படின்னு முடிவு பண்ணுவான். சரியா? இதுதான் அப்படின்னும் பொழுது இதுன்றது எதை குறிக்கிறது? கவயத்தை குறிக்கிறது. யாரா இருந்தாலும் கை தூக்கி ஒரு சின்ன கேள்வியா இருந்தா அதனால சொல்லிட்டீங்களா? இந்த கவயத்தை குறிக்கிறது. சரி, இந்த கவயத்தை குறிக்கிறது இது அப்படின்ட்டு கவயத்தை குறிக்கிறது. ஆனா யோசிச்சு பாருங்களேன், அப்போ எதிரில ஒரு பொருள் இருக்கு, அந்த கவயம் அப்படின்னு ஒரு விலங்கு இருக்கு இல்லையா. குறிப்பிட்டு அந்த விலங்குக்கு தான் கவயம் அப்படின்னு பெயர் அப்படின்னு தோன்றுமா? கவயம் அப்படின்னு சொல்லிக்க என்ன அர்த்தம் அப்படின்னா,
குறிப்பிட்டு இந்த விலங்கு ரகுராமன் சுவாமி. அதை போல இருக்கிற எல்லா விலங்குக்குமே கவயம்ங்கிறது பொருந்தும். அப்ப என்ன தோன்றும் அப்படின்னா, குறிப்பிட்டு இந்த இது அப்படின்றது தோன்றாது. இந்த வடிவத்தை கொண்டது அதுக்கு கவயம் அப்படின்ற பெயர். இந்த வடிவம் அப்படின்றதுதான் நம்ம நையாயிக்கனுடைய மதத்துல என்ன ஆகுது, குடத்தினுடைய வடிவம் இருக்கு, அதை காட்டிலும் மேம்பட்டதாக அவங்க இருக்கு. சாமானியம் அப்படின்னு ஒண்ணு. என்னது சாமானியம்ன்றது? குடம், குடத்தினுடைய வடிவம் இருக்கு, இந்த வடிவத்தை காட்டிலும் அதிரிக்தமாக வேறுபட்டதாக சாமானிய கடத்துவம் அப்படின்றதும் இருக்கு, பொதுத்தன்மை. சரி, இந்த பொதுத்தன்மையே ஒத்துக்கணும், அதுக்காக ஞாபகம் இருக்கா நையாயிகன் சொல்றது? எந்த கடத்தை பார்த்தாலும் அதே அறிவு வருது இல்லையா? அப்போ ஏதோ ஒரு எந்த அறிவு இருந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்கணும். இப்ப எந்த கடத்தை பார்த்தாலும் கடம்னு தோணுதே, அப்ப அதே அறிவு வருது. அப்ப ஒரு காமனான விஷயம் இருக்கணும் இல்லையா? அதனால அது பொதுத்தன்மை இருக்குன்னு சொல்றோம். என்ன அர்த்தம்னா, பல பொருள்களை பார்த்தாலும் ஒரே விதமான அறிவு ஏற்படுறது. அறிவு அப்படின்னாலே அண்டர்லைங்க ஒரு விஷயம் இருக்கணும். அறிவு ஒரே விதமா ஏற்படுறது, அப்ப விஷயம் ஒன்றாக இருக்கணுமே அப்படின்றதுனால இங்க சாமானியம் அப்படின்னு தன்மை எடுத்துக்கிறது. சரி, இயற்கை பதில் வந்துருத்தாடி. இயற்கை பதில் சொல்லிட்டார், அதேதான். ஆக இப்போ என்னை இந்த நகரத்துல இருந்து காட்டுக்கு போய் சேர்ந்தானா என்ன புரிஞ்சுக்குவான்? இப்போ கவயம் அப்படின்ற சொல்லுக்கு இந்த சாமானியம் அப்படின்றதுதான் அர்த்தம். இந்த வடிவம் இருக்கக்கூடிய எல்லாமே வடிவம் மறுபடியும் சட்டில் டிஃபரன்ஸ் இருக்கு வடிவத்துக்கும் சாமானியத்துக்கும். அது புரிஞ்சுட்டா சார். ஆக அப்போ இதே போல இன்னொரு விலங்கு இருந்ததுன்னா அதுவும் கவயம் அப்படின்னு உனக்கு தோன்றும். சரியா? இதுல இதுதான் நையாயிகளுடைய பட்சம். அடுத்தது மீமாம்சகன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்ப்போம். மீமாம்சகன் இல்ல, சங்கரரும் இதுதான் சொல்றாரு. சித்திரமாமி சுவாமி, நீங்க சொன்னது ஒரு விலங்கை பார்த்து இது தோணாது அப்படின்னு சொன்னீங்களா? ஒரு சாமானியம் தேவைப்படும் அப்படின்னு சொல்றீங்களா இத கன்ஃபார்ம் பண்றதுக்கு? சரி, அதாவது நீங்க என்ன கேக்குறீங்கன்னா, சாமானியம் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்றது 2-3 பொருள் பார்த்தா தானே தெரிய வரும் பொதுத்தன்மை அப்படின்றது அப்படின்னு சொல்ல வரீங்களா? முதல்ல ஒரே ஒரு விலங்கை தான் பார்த்திருக்கலாம். ஆமா அடியே. அப்ப எனக்கு என்ன தோணும்னா, ஸ்பெசிபிக்கா இந்த என்டிட்டி, இந்த வியக்தி இதுதான் கவயம் அப்படின்றதுக்கு அர்த்தம் அப்படின்னு தானே தோணணும் அப்படின்னு. இப்ப அவனைய இதே போல 4-5 பாக்குறான் அப்படின்னு வச்சுக்கோமே. இப்போ அதே போல 4-5 பார்த்தானே என்றால் அப்போ என்ன தெரியாது? இப்போ அந்த கவயம்ன்றது ஒன்று மட்டும் இல்ல, பல கவயங்கள் இருக்கு அப்படின்னு தோணி, அதற்கு பிறகு இப்போ அந்த காட்டுல இருக்கிறவன் சொன்னதை யோசிச்சு பார்த்தான்னா, காட்டுல இருக்கிறவன் என்ன சொன்னா, மாட்டை போல் இருக்கக்கூடியது கவயம் அப்படின்னு. இப்போ கவயம் தான் பல இருக்கு. இப்போ மாட்டை போல் இருக்கிறது என்ன ஸ்பெசிபிக்கா கவயம் அப்படின்றதுலாம் ஸ்பெசிபிக்கா எடுத்துக்க முடியாது. அப்போ என்ன எடுத்துப்பான்? பொதுத்தன்மையை மட்டும் தான் எடுத்துப்பான். மாட்டை போல இருக்கிறது கவயம் அப்படின்னா, இப்போ கவயம் அப்படின்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த வடிவத்தை கொண்டது, மாட்டை ஒத்து அந்த வடிவத்தை கொண்டது, அதுதான் கவயம் அப்படின்னு போன முடியாது. இந்த ஸ்பெசிபிக் ஒரு என்டிட்டியும் எடுத்துக்க மாட்டாங்க கவயம் அப்படின்ற சொல்லுக்கு அர்த்தமாகும். சரி, அடுத்தது சங்கரருடைய மதம், அதாவது மீமாம்சகன். சங்கரர் மதத்தை பத்தி என்ன சொல்லுவாங்கன்னா, விவகாரே பாட்டானுயாயினகா வேதாந்தினகா அப்படின்னு சொல்லுவாங்க. வேதாந்திகள் அப்படின்னாலே மற்ற கிரந்தங்கள் எல்லாம் வேதாந்தி அப்படின்னாலே சங்கரர் தான் வேதாந்தி, அவரை சார்ந்தவர்கள். அந்த வேதாந்திகள்லாம் பாட்டர்களை மீமாம்சகன் அதுல 2 பிரிவு பார்த்திருப்பாங்க, பிரபாகரன், பாட்டன் அப்படின்னு. இந்த பாட்ட மதத்தை சார்ந்துதான் இருக்கும். யாருடைய இதுன்னா சங்கரருடைய மதம் எல்லாமே பாட்ட மதத்தை சார்ந்துதான் இருக்கும். இது கூட ஒரு கனெக்ஷன் தோன்றது. சங்கரர் மண்டல மிஸ்ரர் அப்படின்றவர், அவர் பாட்ட மீமாம்சகர் தான்.
அவரிடத்துல பெரிய ஒரு வாதம் பண்ணார் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கலாம் அந்த கதையெல்லாம். பெரிய வாதம் பண்ணாரு. சங்கரர் போகும்போது மண்டல மிஸ்ரர் கூட வாதம் பண்ணாலே, மண்டல மிஸ்ரருடைய மனைவி வாதம் பண்ணாள் அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஆக இந்த மண்டல மிஸ்ரர் மீமாம்சகர் அவருடைய விவகாரம் அப்படின்றது வந்து அத்வைதிகளுக்கு வந்து விவகாரம் அப்படின்றது இந்த உலகம் இருக்கு இல்லையா. இன்னைக்கு ஒரு சாஸ்திரிகள் வந்து கடைக்கு போய் ஏதாவது வாங்கிட்டு வராரு அப்படின்னா கடையும் போய், தான் போவதும் போய், தானும் போய், பண்டமும் போய், எல்லாமே போய் தான். அப்ப ஏன் எல்லாம் நடக்குது அப்படின்னா அது ஒரு விவகாரிக சொத்து அப்படின்னு சொல்லுவோம். விவகாரம் அப்படின்றதே வந்து நடக்கும். ஆனா கொஞ்சம் ஆராய்ச்சி பார்த்தோம் என்றால் அதெல்லாம் போய் அப்படின்னு தோன்றும். ஆக அந்த விவகாரத்துல எப்படின்னா பாட்டர்கள் ஒத்துக்கிறது எல்லாமே தான் இவர்கள் ஒத்துப்பார்கள், சங்கரரை சார்ந்தவர்கள். ஆக இப்போ விவகாரத்துல கண்ணை திறந்த ஒரு பொருள் தெரியறது, பொருளும் போய் தான், கண்ணும் போய் தான், தெரியறதும் போய் தான், எல்லாமே போய் தான். ஆனா ஒரு பர்செப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த பர்செப்ஷன் எப்படி உபபாதனம் பண்றது அப்படின்னா பாட்டர்கள் என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே சங்கராச்சாரியர்கள் பின்பற்றுவார்கள், சங்கரெல்லாம் பின்பற்றுவார்கள். ரெண்டு பேரும் சொல்றது என்ன அப்படின்னா கவயம் மாட்டை போன்றது அப்படின்னு அது கவயம் மாட்டை போன்றது அப்படின்றது வந்து ஒரு வாக்கியமா போட்டேன்னா இது தேவையில்லை. கவயம் மாட்டை போன்றது அப்படின்றது தேவையில்லை. ரெண்டு பேர் கை தூக்கிருக்காரு, ரெண்டு பேரும் தெரிஞ்சுதான் கை தூக்கி இருக்கீங்களா? சித்ரா மாமி முன்னாடி தூக்கினது, முன்னாடி தூக்கினது அடியன். சாரி. அப்படியா? ஏன் இது கோவிந்தன் சுவாமி டவுட் இருக்காங்க கேட்கறதுக்காக கை தூக்கினேன் சுவாமி. இதுல நோட்ஸ்ல சில இடங்கள்ல வந்து கவயம் மாட்டை போன்றது அப்படின்னு இருக்கு, சில இடங்கள்ல வந்து மாடு கவயம் போன்றது அப்படின்னு இருக்கு. அது ரெண்டுக்கும் வேற வேற மாதிரி அர்த்தம் எடுத்துக்கணுமா சார்? அதுலதான் விசாரமே இருக்கு. ரெண்டும் ஒன்னா வேற அப்படின்றத மேற்கொண்ட விசாரமே இருக்கு. ஆக இப்போ கவயம் வந்து மாட்டை போன்றது அப்படின்னு நான் போட்டிருக்கேன், நான் கொஞ்சம் சட்னதை போட்டேன். இப்போ இது மீமாம்சக மதத்துல என்ன ஆக்சுவலானா இந்த வாக்கியம் ஒருத்தர் சொல்லணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. என்ன பண்றாருன்னா இந்த நாட்டுல இருக்கக்கூடியவர் காட்டுக்கு போறாரு, காட்டுக்கு போயிட்டு அந்த கவயத்தை பார்க்கிறார். கவயத்தை பார்க்கும் பொழுது அவருக்கு என்ன தோன்றும்னா இந்த கவயம் இருக்கு இல்லையா, இது அதான் நான் போட்டுக்க நினைக்கிறேன் கீழே. இந்த கவயம் மாட்டை போன்றது, இது பிரத்யட்சம் கீழே போட்டேன். ஸோ நான் வாக்கியம் அப்படின்னு போடல, கரெக்டா தான் போட்டிருக்கேன். நாட்டுல உள்ளவர் காட்டுக்கு போறார், கவயத்தை பார்க்கிறார். அவருக்கு என்ன தோன்றும் அப்படின்னா கவயமானது, இந்த இதில் இருக்கக்கூடிய இந்த பிண்டமானது இது மாட்டை போன்றது அப்படின்னு தோன்றும். இது கண்ணுக்கு நேரம் தெரியக்கூடிய விஷயம், பிரத்யக்ஷம். ஆனால் அதற்கு பிறகு என்னுடைய மாடானது, வீட்டுல கட்டியிருக்கக்கூடிய மாடானது அது கவயத்தை போன்றது அப்படின்னு தோன்ற வரும். எப்படி இந்த ஞானம் ஏற்பட்டது அப்படின்னா அதுக்கு மீமாம்சகால் சொல்றா, இது மாடானது கவயத்தை மாட்டை போன்றது கவயம் அப்படின்னு கண்ணுக்கு தெரியக்கூடியது பிரத்யக்ஷம். அதுவேதான் என்ன பண்றது அப்படின்னா மாடானது கவயத்தை போன்றது அப்படின்ற ஒரு அறிவையும் ஏற்படுத்துறது. புதுசா ஒரு அறிவு ஏற்பட்டது. எப்படி எதிரில் புகை இருக்கு அது ஒரு அறிவு, அப்புறம் வியாப்தி ஸ்மரணம் அதெல்லாம் ஏற்படும். கடைசியில நமக்கு என்ன அறிவு ஏற்படும்? நெருப்பானது மலையில் இருக்கிறது, அது மலையானது நெருப்பை கொண்டது அப்படின்ற ஞானம் ஏற்படும். இதே போலதான் இங்கேயும் முதல் ஒரு ஞானம் கவயத்தை போன்றது, நாட்டை போன்றது கவயம் அப்படின்ற ஞானம். அதுக்கு அடுத்தது நமக்கு இன்னொரு ஞானம் ஏற்படுறது, மாடானது கவயத்தை போன்றது அப்படின்னு. ஆக உபமானம் அப்படின்ற ஒரு பிரமாணத்தை கொள்ள வேண்டும். பிரமாணத்தை தனியா கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றவருக்கு என்ன அபிப்பிராயம்? இவருக்கு வந்து மாடானது, என்னுடைய மாடானது கவயத்தை ஒத்தது அப்படின்னு தெரிய வந்திருக்கு. என்ன காரணம்? சரியான அறிவு ஏற்பட்டிருக்குன்னா அதுக்கு ஒரு கருவி காரணம் சொல்லியாக நம்ம என்ன காரணம் நீங்க சொல்ல முடியும்? பிரத்யக்ஷம்னு சொல்ல முடியுமா? சுவாமி, ஒரு டர்ம் சொல்ல தெரியல. ஆனா இப்ப நான் கவயத்தை பார்த்திருக்கேன், எனக்கு முன்னாடி இருக்கு. இதுதான் இமீடியட்டா என் மைண்ட்ல இருக்கு. என்னோட மாடுங்கிறது இருக்குங்கிற ஞாபகம் தான் வருது. இது பிரத்யக்ஷமா இருக்கு. தள்ளி போயிட்டு சரி, அதான் சித்தாந்தம். அது இருக்கட்டும். அப்போ மாடு ஞாபகம் இல்லையா, அதான் சித்தாந்தம். மேல வேதாந்தாச்சாரியர் வந்து பார்க்க போறேன் என்ன அப்படின்றது. சரி,
இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ கிருஷ்ணன் சாமி சொன்னது என்ன, இது வந்து ஸ்மரணம் மாதிரி தானே இருக்கு, ஞாபகம் இருக்கா மாதிரி தான் இருக்கு அப்படின்னு. அதுதான் நம்ம ராமானுஜ மதத்தில் இருக்கக்கூடிய பதில். அது இருக்கட்டும். இப்போ மீமாம்சகன் என்ன சொல்றான் அப்படின்னா, வந்து நம்ம மாடானது கவயத்தை போன்றது அப்படின்ற இடத்துல அந்த ஞானம் ஏற்படுவதற்கு எனக்கு ஒரு கருவி ஒண்ணு தெரியலையே. மாடு வந்து கண்ணுக்கு எதிரில் இல்லையே, ஆக பிரத்யக்ஷம் அப்படின்னு சொல்ல முடியாது, அனுமானம் அப்படின்னு சொல்ல முடியாது, யாரும் சொல்லவும் இல்லை, இந்த சப்தம் அப்படின்றதும் கிடையாது. அப்ப நான் எப்படி தெரிஞ்சுட்டேன் மாடானது கவயத்தை போன்றதுன்றது எப்படி தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு அவன் கேள்வியை கேட்டு, அப்படின்னா நீங்க ஒரு உபமானம் அப்படின்ற ஒரு கருவியை கொள்ளணும். அப்போ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு இப்போ இது வந்து ஒரு பிசிக்ஸா இல்லாட்டி இது மெட்டா பிசிக்ஸ்ன்னு சொல்லலாமா, பிசிக்ஸ் சரியாட்டமா, அதாவது இப்போ மேக்னெட் அப்படின்றது இருக்குன்னா அது என்ன பண்ணும், அயஸ்காந்தமானது அயஸ் பிண்டத்தை அது இரும்பு தன்னத்தை ஈர்த்து கொள்ளும். ஏன்? அதோடைய சுபாவம். சரியா? அது அதுதான் இந்த பிசிக்கல் ரியாலிட்டி, அதனுடைய சுபாவம் அதுதான். அதே போல தூமம், அதாவது புகையானது மலையில் மேல் இருக்கு, அந்த மலை அதாவது அந்த புகையானது இப்படிப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சிருந்தோன்னா என்ன பண்ணும் அந்த ஞானமானது? யாராவது சொல்லுங்க. சுவாமி, மலையில நெருப்பு இருக்குங்கிற அறிவை ஏற்படுத்தும். ஏற்படுது. இது அதனுடைய சுபாவம். இப்ப அந்த அனுமானம், அந்த வியாப்தி ஞானம், அதெல்லாம் ஃபுல்லும் அந்த மாதிரி ஒரு ஞானம் கூடியாச்சுன்னா அது உந்தி தள்ளும். அடுத்தது அதை ஏற்படுத்தி தான் ஆகும். மலையில நெருப்பு இருக்கு அப்படின்றத ஏற்படுத்தி தான் தீரும் அந்த ஞானத்துக்கு. கண்ணை திறந்தா இதான் பிரத்யட்சத்தினுடைய சுபாவம். கண்ணை திறந்தாலே இந்த மாதிரிதான் ஒரு ஞானம் ஏற்படும். இதே போல இங்க என்ன இருக்கு, இப்போ இல்ல அந்த அந்த உபமானம் அப்படின்றது ஏற்பட்டாச்சுன்னா, எதில் இருக்கக்கூடியது அப்படின்றது ஏற்பட்டாச்சு அப்படின்னா அடுத்த நொடி கண்டிப்பா என்ன ஏற்படும் அப்படின்னா, மானானது இதை ஒத்தது அப்படின்ற ஞானம் ஏற்படுறது அதனுடைய சுபாவம். இப்போ இந்த ஒரு ஞானம் இன்னொரு ஞானத்தை ஏற்படுத்தியே தீரும், அதனுடைய சுபாவம் அது அப்படின்னு இங்க வந்து சொல்றோம். சரி, தத்துவமுக்தா கலாபதிலையும் நியாய சித்தாந்தனம் சுவாமி. சுவாமி ஒரு சந்தேகம் சுவாமி, இந்த கவயம் மாட்டை போன்றது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கீங்க, அது வந்து பிரத்யக்ஷம் கரெக்டா? அது பிரத்யக்ஷம். ஸோ அது வந்து அதுக்கு நெக்ஸ்ட் ஒரு ஞானம் பிறக்கிறது, அது வந்து மாடு கவயத்தை போன்றதுன்ற ஞானம். அதுக்கு வந்து இது கருவியா இருந்து அது வந்து உபமித்தி வருது, அதுதான் உபமித்தி. 2 ஸ்டெப் இருக்கு இதுல. 2 ஸ்டெப் தான் இல்லையா? முதல் ஸ்டெப் தான் கருவியே, இந்த பிரத்யக்ஷம் இல்லையா, அதுதான் கருவி. அது 2வது ஸ்டெப் தான் பலம். நம்ம அனுமானத்துல வந்து என்ன பலம் அப்படின்னு பார்த்தோம், நெருப்பை கொண்டது மலை அப்படின்றதான் கடைசி ஞானம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இங்க 2வது தான் கடைசி ஞானம். என்ன ஞானம் அப்படின்னா, மாடானது கவயத்தை போன்றது அப்படின்னு. சோ உங்க முதல் ஒரு ஞானம், அது வந்து 2வது ஞானத்தை இன்டியூஸ் பண்றது. கவயம் மாட்டை போன்றதுன்றது வந்து எப்படி அது பிரத்யக்ஷமாகும் சுவாமி? இது ஜஸ்ட் பார்த்த தெரியாது, கவயம் கண்டிப்பாக தெரியாது. கவயம் ஆனா அதுல கொஞ்சம் ஸ்மரணம் இருக்கணுமே, மாடு எப்படி இருக்குன்றது ஸ்மரணம் இருக்கும், அது 2 சேர்ந்து இருக்கணும். ஆனாலும் இது பிரத்யக்ஷம் தான் சொல்றோம். அதாவது மீமாம்சகன் வந்து சொல்றது வந்து இது பிரத்யக்ஷம் தான். நம்ம இதே மாதிரி நம்ம இந்த பிரத்யபிக்ஞா கூட பார்த்திருக்கோம். பிரத்யபிக்ஞா அப்படின்றது நம்ம என்ன பார்த்தோம், நேற்று ஒருத்தரை பார்த்துருக்கோம், இன்னைக்கு அவரே தான் இவர் அப்படின்னு நமக்கு கண்ணை திறந்து பார்த்தோன்னே தான் ஒரு ஞானம் ஏற்படும். இதை நம்ம எதிர சேர்ப்போம், அந்த ஞானத்தை கண்ணை திறந்து பார்த்து நமக்கு தெரியாது. ஆனா நேற்றுக்கு அவர் பார்த்ததை நமக்கு மறந்தே போயிருதுன்னு வச்சுக்கோமே, எதிர ஒருத்தர் இருக்க நேர வெறும் பிரத்யக்ஷம் மட்டும்தான். இப்ப ஸ்மரணமும் கூட இருக்கிறபடினால இதே ஒரு விதமான பிரத்யபிக்ஞா அப்படின்ட்டு. ஆக இங்க வந்து இந்த மாடானது கவயத்தை ஒத்தது அப்படின்னு புதுசா ஒரு ஞானம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, எம்பெருமானார் சித்தாந்தத்துல என்னது அப்படின்னா, இப்போ நையாயிக்கன் ஒண்ணு சொல்றாங்க இல்லையா, என்ன பண்றான்னா யாரெல்லாம் கையை இறக்கிடுவோம், யார் 2 பேர் ரங்கராயன் சாமியும் கோவிந்தன் சாமியும் ஒரு டவுட்டுக்காக கேட்டிருக்கேன். கேள்வி இருக்கா? ஆமா சாமி. இப்போ இந்த கவயம் மாட்டை போன்றது அப்படிங்கிறது அது புரியுது சாமி, அந்த ஸ்டெப் புரியுது.
அதனுடைய கராலிரி தானே மாடு கவயம் பண்றதுன்றது. அதுக்கு இன்னொரு நாலேஜ் எப்படி ஒத்துக்கிறது? முதல்லயே அது அந்த நாலேஜ் வந்துச்சுல. கவயம் மாட்டை போன்றதுனாலே ஆட்டோமேட்டிக்கா கவயம் மாடு வந்து கவயம் போன்றதுங்கிறதும் அதுலயே வந்துருச்சு இல்லையா? ஸ்டெப்பா பார்க்கணும். அது எப்படி அதுலயே வரும்? போன்றதுன்னு என்ன அர்த்தம்? ஒன்றை போல இன்னொன்னு இருக்குன்னா there is some similarity, அதான் அர்த்தம். சிமிலாரிட்டி இருக்குன்னு என்ன அர்த்தம்? ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குன்னு தானே அர்த்தம். அப்ப A ஈக்குவல் டு பின்னு சொன்னா B ஈக்குவல் டு A சொன்னா ரெண்டும் ஒண்ணு தானே. சரி, இதுதான் நம்மளுடைய பதில். நம்மளுடைய பதில் அவர் நையாயிகன் வந்து அப்படி பார்க்க மாட்டார், அது வேற வேறன்னு சொல்றாரு. அப்படியா? அது ஒண்ணு இருக்கு. மீமாம்சகனை குறித்து நம்மளுடைய பதிலே இதுதான், மேலதான் போட்டிருக்கு. கிருஷ்ணன் சுவாமி சமைக்கணும் சுவாமி, எனக்கு அந்த பாயிண்ட் கொஞ்சம் கொஸ்டினபிளா இருக்கு. அதாவது மாடு கவயம் போன்றது, கவயம் மாடு போன்று இருக்கிறதுங்கிறது ஏதோ ஒரு சிமிலாரிட்டி வச்சு சொல்லிட்டோம். மூஞ்சி மட்டும் சிமிலரா இருக்கு, அதுக்கு வால் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் இருக்கட்டும். அப்படின்னா பிரதான மாட்டுக்கு தான் நம்மளுக்கு தெரிஞ்சது மாடு. கவயம் வந்து இந்த விஷயத்துல மாடு மாதிரி இருக்கு. சரி, அப்ப கவயம் மாடு மாதிரி இருக்குன்னு சொல்றதுக்கு கவயத்துக்கு நிறைய கிரெடிட் கொடுக்கணும். நிறைய அம்சங்கள் சிமிலாரிட்டி இருந்ததுன்னா கவயம் மாடு மாதிரி இருக்குங்கிறத சொல்லுவோம், நினைப்போம். அப்படி இல்லைன்னா கவயத்துக்கு இந்த அம்சம் மாத்திரம் இருக்குன்றதோட விட்டுடுவோம் இல்லையா? அது ஈக்குவல் டு ரெண்டு சைடும் ஈக்குவல்னு சொல்றது எனக்கு கொஞ்சம். சரி, அதாவது கிருஷ்ணன் சாமி கேக்குறது என்ன அப்படின்னா, கவயம் வந்து மாட்டை ஒத்தது அப்படின்னா என்ன தாற்பயம்? மாட்டு இருக்கக்கூடிய பல அம்சங்கள், இதுதான் ஆக்சுவலா சாதிருஷ்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. தத் பின்னத்வே தத் பூயோ தர்மவத்வம். சாதிருஷ்யம் ஒத்துமை, அத ஒப்பு அப்படின்னாலே என்ன அப்படின்னா ஒற்றுமையில ஒப்பு. ஒப்புனா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு பொருள் அதுல இருக்கக்கூடிய பல தர்மங்கள் மற்றொரு பொருள்ல இருக்குன்னா அதுவேதான் சாதிருஷ்யம். இந்த பல தர்மங்களை கொண்ட தன்மை இருக்கு இல்லையா, அதுவேதான் சாதிருஷ்யம் அப்படின்னா. இப்போ மாட்டை ஒத்தது கவயம் அப்படின்னா மாட்டுல இருக்கக்கூடிய பல தன்மைகள் கவயத்துல இருக்கு அப்படின்னு. அப்போ ரிவர்ஸும் அங்கே வந்துடாதா? இப்போ கவயத்துல இருக்கக்கூடிய பல தன்மைகள் மாட்டுல இருக்கு அப்படி வர வேண்டாம்னா சரி, நல்ல லாஜிக்கா இருக்கு. பல தன்மைகள்னா சரி சுவாமி, எல்லா பல தன்மைகள்னு சொல்லலையே, வெளிப்படையா சொல்லலையே எங்க. அதுதான் அது ஒத்தது அப்படின்னாலே அதேதான். ஒத்ததுன்னு சொன்னாலே இப்போதான் தேவரே சொன்ன உதாரணம் தானே. இப்ப ஆட்டை வந்து ஏதோ ஒரு விதத்துல ஒரு ஒப்பு, ஆனா மாட்டை ஒத்தது அப்படின்னு அப்படிலாம் சொல்ல மாட்டோம். காட்டுல இருக்கக்கூடிய மாடுலாம் இருக்கு இல்லையா, அதுதான் கவயம். ஒயில்டு பஃப்ளோ, ஒயில்டு கவுலாம் இருக்காது நினைக்கிறேன், ஒயில்டு பஃப்ளோ தான். ஆனா அது பார்த்தோன்னே தெரியும் இல்லையா, இது வந்து மாட்டு இனத்தை சார்ந்ததுதான் அப்படின்னு. இதுக்கு வந்து இந்த ஆட்டுக்கு வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் சுருங்கி இருக்குமா, அப்புறம் ஏதோ இந்த ஜாடி மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்கும். மாட்டினுடைய ஃபீச்சர்ஸ் வேற மாதிரி இருக்கும். அதே ஃபீச்சர்ஸ் நிறைய இந்த கவயத்துலயும் இருக்கும். இப்போ மாட்டினுடைய நிறைய ஃபீச்சர்ஸ் கவயத்துல இருக்கு. அதுதான் கவயம் வந்து மாட்டை ஒத்தது அப்படின்னா இதான் அர்த்தம். மாட்டினுடைய நிறைய ஃபீச்சர்ஸ் கவயத்துல இருக்கு. சரி சுவாமி, அப்படி கவயத்தினுடைய நிறைய ஃபீச்சர்ஸ் மாட்டுல இருக்கு அப்படின்னு கொண்டு வரணும். இப்படி கொண்டு வந்தா ரெண்டு ஒண்ணுதான் அப்படின்னு. சரி சுவாமி, அப்ப சரி. ஆனா ஆக்சுவலி நல்ல கேள்வி, நம்ம மேற்கொண்டு இதை பத்தி யோசிப்போம். வேணுகோபால் சுவாமி, they are similar but not equal. ஆமா, they are not the same. They are similar but they are not the same. சரியா? இப்போ வந்து நம்ம ஈவன் நையாயிக்கன் சொல்றது என்ன அப்படின்னா, அவன் என்ன சொன்னான், இந்த நாட்டுல உள்ளவன் இடத்துல இந்த காட்டுல உள்ளவன் வந்து காட்டுல உள்ளவன் தான் அவன் சொன்னான் இந்த மாதிரி கவயம் அப்படின்னு அது வந்து மாட்டை ஒத்தது அப்படின்னு. சரி, கவயம் மாட்டை ஒத்தது அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு காட்டுல உள்ளவன் சொல்றான் இல்லையா, நாட்டுல உள்ளவன் பத்தி அவனை பார்த்து சொல்றானே, இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு முதல்ல என்ன வச்சுக்கோங்க. இப்ப தேவதத்தன் வீட்டினுடைய மேல் மாடியில் இருக்கிறான் அப்படின்னு சொன்னா, நம்ம தேவதத்தன் யார் அப்படின்னு நமக்கு தெரியும் அப்படின்னு வச்சுக்கோங்க. தேவதத்தன் வீட்டின் மேல் இருக்கிறான், நமக்கு புரிஞ்சிடும் இல்லையா, எல்லாமே புரிஞ்சிடும். இப்போ கவயம் மாட்டை ஒத்தது அப்படின்னு. இப்போ கவயம்ன்றது நம்ம என்னன்னு பார்த்தது கிடையாது. அப்ப இந்த வாக்கியத்தை கேட்டு நம்ம என்ன அர்த்தம் வச்சுக்கோம்.
கவயம் மாட்டை ஒத்தது அப்படின்னா இப்படி வச்சுக்கோங்க. தேவதத்தன் வீட்டின் மேல் இருக்கிறான் அப்படின்ற இடத்துலயே தேவதத்தன் யாருன்னு பார்த்ததே இல்லை நினைச்சு. அப்ப நமக்கு என்னன்னு புரியும்? தேவதத்தன் வீட்டின் மேல் இருக்கிறான். புதுசா ஒரு நுழையணும். தேவதத்தனை போன்ற வேறொருவர் வீட்டின் மேலே இருக்கிறார் அப்படின்னு தோணும் சுவாமி. போன்றனா ஏன் சொல்றேன்? தேவதத்தனே யாருன்னே தெரியாது நமக்கு. ஒரு அகத்துல இப்போ மறு சன்னிதிக்கு போயிட்டு நம்ம அகத்துக்குள்ள வரோம். நம்ம அப்போ வீட்டுல இருக்கிறவா சொல்றா தேவதத்தன் மாடியில இருக்கான் அப்படின்னு. தேவதத்தன் எவனே தெரியாது. நமக்கு என்னன்னு தோணும்? யாரோ ஒருவர் இருக்கிறாருன்னு தோணும். யாரோ ஒரு அப்படின்னு மட்டும் தான் தோணுமா? இல்ல, அவர்தான் தேவதத்தன்னு தோணும். தேவதத்தன் அவர்தான் தேவதத்தன்னு தோணும். ஏன்னா அவ சொல்லியிருக்கா அப்படி. ஆமா, அதாவது அப்போ எடுத்து சேர்த்தன அப்போ தேவதத்தன் என்ற பெயரை கொண்ட ஒருத்தர் மேலே இருக்கிறார் தான் தோணும். தேவதத்தன் நம்ம ஏற்கனவே தெரிஞ்சதுன்னா நம்ம அந்த இது ஞாபகம் வரும், உருவம் ஞாபகம் வரும். தேவதத்தன் மேலே இருக்கிறார் அப்படின்னா அந்த ஷாப்ல போகும் இந்த மாதிரி உருவம் ஞாபகம். இப்போ தேவதத்தன் யாருன்னே தெரியாது. பெண்ணா வெறும் அந்த பெயரை வச்சுட்டுதான் நம்மளுடைய புத்தியை ப்ராசஸ் பண்ணும். தேவதத்தன் என்ற பெயரை கொண்டவர் மேலே இருக்கிறார் அப்படின்னு. சரியா? இப்ப நம்ம மேல போய் பாக்குறோம், இந்த தேவதத்தனை பாக்குறோம். பார்த்த உடனே நமக்கு இப்போ என்ன தோன்றது அப்படின்னா, இவர் தான் தேவதத்தன் அப்படின்னு தோன்றதுன்னு வச்சுக்கோங்க. இதுவும் கிட்டத்தட்ட அந்த கவயத்தை பார்த்த உடனே இதுதான் கவயம் அப்படின்னு தோன்றதேதான். தேவதத்தன் வீட்டின் மேலே இருக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மேல போய் பார்க்கிறோம். நமக்கு இப்போ புதுசா அதை தெரிஞ்சுட்டு இருக்கோம். இவர் தான் தேவதத்தன் அப்படின்னு நமக்கு தெரியறது. இவர் பேர் தேவதத்தன் அப்படின்றது தெரியறது. இவர் நையாயிகத்துக்கு ரொம்ப ஆப்டா இருக்கு. நல்லா யோசிச்சு சொல்லியிருக்க மாதிரி தான் இருக்கு. இது புது நாலேஜ் நம்ம கெயின் பண்ணியிருக்கோம். இவர் பேர் தேவதத்தன் அப்படின்னு கெயின் பண்ணியிருக்கோம். இவர் பேர் தேவதத்தன் அப்படின்றத நம்ம எப்படி இந்த நாலேஜ் கெயின் பண்ணோம்? மேல தேவதத்தன் இருக்காருன்னு சொல்லும் போதே ஒரு மனிதர் இருக்கிறார் அப்படின்றது ஆல்ரெடி தெரிஞ்சு போச்சு. ஒரு மனுஷனுடைய பேரா தான் இருக்க முடியும். மேல போய் ஒரு மனித உருவத்தை பாக்குறோம். மனித உருவம் பார்த்த உடனே இவர் தேவதத்தன்னு டெரைவ் பண்ணிக்கிறோம். அப்ப ஏதோ ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா? ப்ராசஸ் இருக்கு. அப்ப இந்த ப்ராசஸ் ஒரு நாலேஜை கொடுக்கறது அப்படின்னா அப்ப எப்படி வேதாந்த ஆச்சாரியர் இந்த மாதிரி சொல்ல முடியும்? நையாயிகம் சொல்றது நம்ம சப்தத்திலே அடக்கிடுவோம். தேவதத்தன் மேலே இருக்கிறான் அப்படின்றது முதல்ல கேட்ட உடனே தேவதத்தன் என்ற பெயரை கொண்டவன் மேலே இருக்கிறான் அப்படின்னு தோணும். மேல போன அப்புறம் இவன் தேவதத்தன் அப்படின்னு தோன்றது. இங்கதான் மறுபடியும் எப்படி யோசிக்கணும்னு தோன்றதுன்னா, இப்ப தேவதத்தன் மேலே இருக்கிறான், சரியா? இதே ஞானத்துல என்ன அடங்கி இருக்கு? மேல் இருக்கிறவன் தேவதத்தன், அது அடங்கி இருக்கா? மேல் இருக்கிறவன் தேவதத்தன், அது அடங்கி இருக்கு. இப்ப நம்ம மேல போய் பார்க்கிறோம், என்ன ரியலைஸ் பண்றோம், என்ன தெரிஞ்சுக்கிறோம்? நம்ம இவன் தேவதத்தன், தேவதத்தன் என்ற பெயரை கொண்டவன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். இவன்றது யாரு? மேல் இருக்கிறவன் தானே. அப்ப மேல் இருக்கிறவன் தேவதத்தன், அதான் நம்ம கடைசியில தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம். இதுதான் முன்னாடியே சொல்லியாச்சு கீழே இருக்கும்போது அப்படின்னு ஆச்சாரியரோட அபிப்பிராயம். புரியுதா? தேவதத்தன் மேலே இருக்கிறான் அப்படின்னு சொன்னதுனால நமக்கு ஒரு சாப்த போதம் ஏற்படும். சப்தத்தை கேட்டு ஒரு தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம். நம்ம தேவதத்தன் என்ற பெயரை கொண்டவர் மேலே இருக்கார் அப்படின்னு. இப்போ மேல போன அப்புறம் நையாயிகன் ரொம்ப அழகா யோசிக்கிற மாதிரிதான் இருக்கு. இங்க இவர் எதுல இருக்காரு இல்லையா, இவர் தேவதத்தன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றான். அவன் என்ன கேட்கிறான்? பக்கத்துல யாராவது சொன்னாரா இவன் தேவதத்தன் அப்படின்னு யாராவது சொன்னாரா? காட்டுல போயிட்டு இதுதான் கவயம் அப்படின்னு யாரும் சொல்றது இல்லையா? அப்படி சொல்லியிருந்தா என்ன பண்ணலாம்? சப்தத்தை சொன்ன நான் அப்படி தெரிஞ்சுட்டேன், எதுல இருக்கிறவன் தேவதத்தன் அப்படின்னு தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அப்படி யாரும் சொல்லல. மேல போனா கூட இவனா தெரிஞ்சுக்கிறான், இவர் தான் தேவதத்தன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான். அப்ப இது ஒரு புது ப்ராசஸ் சாதாரண தெரியுது. இவனை ஞானம் பெற்றிருக்கான், அதுக்கு கருவி எஸ்டாப்ளிஷ்டு கருவி கிடையாது. அப்ப உபமானம் அப்படின்னு தனியா ஒரு கருவியை கொள்ளணுமே. அவனுடைய சிந்தனையும் ரொம்ப அழகா இருக்கு. ஆனா நம்ம ஆச்சாரியா சொல்றதும் ரொம்ப ஆப்டா இருக்கு ரெஸ்பான்ஸ். இப்ப மேல் இருக்கிற தேவதத்தன்
மேலே இருக்கிறான் அப்படின்னா மேலிருக்கிறவன் தேவதத்தன் அப்படின்னு அர்த்தம். மேல போவதற்கு பிறகு இவர் தேவதத்தன் அப்படின்னா அந்த இவர்னா யாரு? மேல் இருக்கிறவர் தானே. அப்ப மேல் இருக்கிறவர் தேவதத்தன் அப்படின்றது முன்னாடியே சொல்லி கீழே இருக்கும் பொழுது அப்போ இந்த ஞானமானது சப்தத்திலேருந்து வந்ததே என்றதே கொள்ளலாமே அப்படின்றதுதான். இவங்க பிரத்யக்ஷம் என்ன பண்றது? பிரத்யக்ஷம் தான் இவர் அப்படின்ற அம்சத்துல பிரத்யக்ஷம். இவர் அப்படின்றது இப்ப இவர் தானே மேல, ஏன்னா கண்ண முடின்னு நம்ம போய் பார்த்தோம்னு வச்சுக்கோமே, இவர் தான் வந்து மேல இருக்கிறதா நமக்கு ரொம்ப தெரியாது. இப்படிதான் வச்சுக்கோப்போமே. இப்போ இவர் வந்து கீழே சொல்லியாச்சு, மேல வந்து தேவதத்தன் இருக்கார் அப்படின்னு சொல்லியாச்சு. அது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தேவதத்தன் இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போறாரு. இதெல்லாம் உதாரணம் சொல்றது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போறாரு, அங்க யாருமே இல்லை. சரி, செகண்ட் ஃப்ளோருக்கு போறாரு, அங்க பார்க்கிறாரு ஒருத்தர். இப்ப தோணுமா? செகண்ட் ஃப்ளோருக்கு பார்த்து பிரத்யட்சமா ஒருத்தரை பார்க்கிறாரு, இவர் தேவதத்தன் அப்படின்னு தோண வாய்ப்பே கிடையாது. சரியா? ஏன்னா ஸ்பெசிபிக்கா சொல்லியிருக்கா கீழே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தேவதத்தன் இருக்காரு, இவ்வளவுதான் சொல்லியிருக்கா. சரி, தேவதத்தன் அங்க பார்க்காம செகண்ட் ஃப்ளோருக்கு போனார் அப்படின்னா அங்க யாராவது பார்த்தாருன்னா இவர் தேவதத்தன் அப்படின்னு சொல்லவே, பிரத்யட்சமா காண்கிறவர் தேவதத்தன் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இப்ப என்ன அர்த்தம்? இவர் தேவதத்தன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிறவர் தேவதத்தன் அப்படின்னு அர்த்தமே. அங்க நம்ம பிரத்யட்சமா பார்க்கும் பொழுது கூட நம்ம கெயின் பண்ற ஞானம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிறவர் தேவதத்தன். இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிறவர் அப்படின்ற அம்சமானது இப்போ கண்ணுக்கு விஷயமாக ஆரம்பிச்சு. சரியா? அப்படின்னா ஒரே சப்தத்திலே அடக்கிடலாமே அப்படின்னு ஆச்சாரியா அபிப்பிராயம். சுவாமியில 2 கேள்வி சுவாமி. ஒண்ணு வந்து 2 கேள்வி இருக்கு. ஒண்ணு வந்து இது உபமானத்துக்கு சம்பந்தம் இருக்கா? ஏன்னா இதை போல அப்படிங்கிற சமாச்சாரமே இங்க வரல. மேல இருப்பவர் தேவதத்தன் தான் சொல்லியிருக்கு, உபமானமே இது வரல. அது ஒண்ணு. அது ஒரு கேள்வி. 2வது கேள்வி, இதுல புது நாலேஜே வரலன்னு எப்படி சொல்றது? இப்போ மேலே இருப்பவர் தேவதத்தன் அப்படிங்கிற காதல் மட்டும் வாங்கியிருந்தாரு, மேல போய் பார்க்கல அப்படின்னு சொன்னா, இவர் மேல இருப்பவர் தேவதத்தன் தெரியும், ஆனா இந்த ஃபேஸ் தேவதத்தன் அசோசியேட் பண்ண முடியாது அவரால். மேல போய் பார்க்கலன்னா நாளைக்கு அவரை பார்த்தா அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா மேல போய் பார்த்ததால அவருக்கு என்ன தெரிஞ்சது? இந்த ஃபேஸ் தேவதத்தனோட அசோசியேட் பண்ணிட்டாரு. அப்ப புது நாலேஜ் தானே அது? புது நாலேஜ் வந்திருக்கே. கீழே சொன்னதை காட்டிலும் எக்ஸ்ட்ரா நாலேஜ் வந்திருக்கே மேல போனதால. ஆமா, அந்த நாலேஜ் எந்த அம்சத்துல? பிரத்யக்ஷம். பிரத்யக்ஷம் எந்த அம்சத்துல? அந்த ஒரு ஃபேஸ் இருக்குல்ல, அந்த ஃபேஸ கொண்டவர் மேல இருக்கார், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அந்த ஃபேஸ கொண்டவர் இருக்கார் அப்படின்றது பிரத்யக்ஷம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிறவர் இந்த ஃபேஸ கொண்டு இருக்கார் அப்படின்னு பிரத்யக்ஷம் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இந்த ஃபேஸ கொண்டு இருக்கிறவர் தேவதத்தன் அப்படின்றது தெரியுமே. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கிறவர் தேவதத்தன் தெரிஞ்சு போயிடுது சப்தத்தினால. சோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிற இந்த ஃபீச்சர்ஸா கொண்டவர் அப்படின்றது பிரத்யக்ஷம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிறவர் தேவதத்தன்றது சப்தம். அந்த கேள்விக்கு ஆன்சர் கேள்வி இருக்கு இல்லையா, உபமானம்ன்றது இங்க வரல அப்படின்னு. அதுதான் நம்ம தேசிகன் என்ன சாதிக்கிறாரு அப்படின்னா, 3 விதமா நையாயிக்கனே 3 விதமா சொல்றோம். என்னன்னா கவயத்தை மாட்டை போன்றது கவயம் அப்படின்னு வச்சுட்டு ஒரு வாக்கியம் வச்சுக்கலாம். இல்லைன்னா எப்படி நரியை போன்றது அல்ல, வைதர்மிய திருஷ்டாந்தம். சாதர்மிய திருஷ்டாந்தம்னு சொல்றது வைதர்மி இதே போல அல்ல அப்படின்னு சொல்லி கூட ஒரு சொல்லினுடைய அர்த்தத்தை புரிய வைக்கலாம். இல்லைன்னா இதோ இந்த மாதிரி மேல இருக்கலாம் தேவதத்தன் அப்படின்னு சொல்றது. இது எல்லாமே கடைசியில இந்த உபமானன்றது வந்து மறுபடியும் ஒரு எடுத்துக்காட்டுதான். சாதிருஷ்யத்தை கொண்டுதான் அப்படின்றது அர்த்தம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு சப்தத்தை ஒருத்தர் பிரயோகம் பண்றார். மேற்கொண்டு அந்த சப்தம் என்ன பண்றது அப்படின்னா அழாங்கு பிரத்யட்சத்துடன் கூட சேர்ந்து என்ன பண்றதுன்னா அந்த சாப்பிடும்போது ஸ்மரணம் எல்லாம் சேர்ந்து என்ன பண்றதுன்னா ஒரு கருவியாக ஏற்பட்டு உபமிதி அப்படின்னு புதுசா ஒரு ஞானத்தை ஏற்படுத்துறது. இது வந்து நம்ம முன்னாடி பார்த்த ப்ராசஸ் எதுவுமே வராது அப்படின்னு ஐயாயிரம் அபிப்பிராயம். தேசிகன் சாதிக்கிறது என்னது? இருக்கிற ப்ராசஸ் இதை கொண்டு வந்துடலாமே, சப்தத்தில் இதை கொண்டு வந்துடலாமே. சரியா? வேணுகோபால் சுவாமி. மியூட் இருக்கீங்க. உபமானம்னாலே ஒரு தெரிஞ்ச பொருளை கம்பேர் பண்ணும்போது தானே அது உபமானம் வருது. ஆமா, அது போல் அப்படின்னு சொல்றதுதான் உபமானம்.
நான் சொல்றேன், அது வந்து ஒரு எடுத்துக்காட்டு தான். இப்ப இதே லாஜிக் இந்த தேவதத்தன் அப்படின்னு திடீர்னு ஞாபகம் வந்ததுக்காக சொல்லிட்டேன் நான். அந்த இதுல பாருங்க பிடிஎஃப்ல என்ன இருக்கு, கவயம் மாட்டை போன்றது என்றால் கவயம் என்ற சொல்லால் மாட்டை ஒத்தது சொல்லப்படும் அப்படி. அந்த எக்ஸாம்பிள் தான் இருக்கு. ஸோ அதை விவரிக்காம நான் இன்னொரு எக்ஸாம்பிள் தாவிட்டேன் ஒழிய, ஆனா அந்த ஆஸ்பெக்ட்லாம் சிமிலர். சரியா, ஒருத்தர் ஒண்ணு சொல்லி அதுக்கப்புறம் வேற ஒரு நேரத்துல அந்த சாந்த போதம் ஏற்பட்டு அதை ஞாபகத்துல வச்சுட்டு, சரி இப்ப நீங்களே சொல்லுங்களேன், இதே லாஜிக் எப்படி கொண்டு வரலாம்? நம்ம வந்து தேவதத்தன் மேல இருக்கான் அப்படின்றதுல இது ஒண்ணு பார்த்தோம். நையாயிக்கன் சொன்னது உபமானம் அப்படின்றது வந்து வேற இடத்துல அப்ளிகபிள், இங்கேயும் அப்ளை பண்ணி பார்த்தோம். சரி, அவன் எங்க அப்ளை பண்ணாலும் அதே ஸ்தலத்துல போவோமே. அவன் என்ன சொன்னான், நாட்டுல இருக்கிறவனை குறிச்சு காட்டுல இருக்கிறவன் சொன்னா கவயம் அப்படின்றது மாட்டை ஒத்தது அப்படின்னு சொன்னான். இப்ப மறுபடியும் இந்த சென்டென்ஸுக்கு என்ன அர்த்தம்? கவயம் மாட்டை ஒத்தது அப்படின்னா என்ன அர்த்தம்? சுவாமி, கவயம் மாட்டை ஒத்ததுன்னா கவயத்துல வந்து அம்சங்கள் மாட்டை போன்றது இருக்கு. ரெண்டும் ஒண்ணுதான். மொத்தது போன்றது ஒண்ணுதான். இன்னும் ஒரு ஸ்பெசிஃபிக்கா வேற ஒண்ணு எதிர்பார்க்கிறேன். சரி, ஒரு க்ளூ வேணா கொடுக்குறேன். கவயத்தை பார்த்ததே கிடையாது, அப்ப என்னன்னு புரிஞ்சுப்போம். காட்டுல இருக்கிறவன் வந்து சொல்றான் கவயம் மாட்டை ஒத்தது, என்ன புரிஞ்சுப்பான்? கவயம்னு ஒரு விலங்கு இருக்கு மாடு, இதுல காட்டுல ஒரு விலங்கு இருக்கு, இது வந்து மாட்டை. கவயம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? கவயம் என்ற சொல்லால சொல்லப்படுற ஒண்ணு இருக்கு, அதான் மீனிங். கவயம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு லோகத்துல இந்த மாதிரி பிரயோகம் பண்ணா கூட, அமெரிக்கால இந்த மாதிரி ஒரு இடம், ஒரு மாதிரி ஒரு இடம் இருக்கு, இந்த பெயரால அழைக்கப்படக்கூடிய ஒரு இடம் இருக்கு. ஸோ அந்த நேமுக்கும் அந்த பத பதார்த்த சம்பந்தம் தான் சொல்லப்படும். இப்போ கவயம் என்றது மாட்டை ஒத்தது அப்படின்னாலே, மாட்டை ஒத்ததாக இது ஒரு பிண்டம் இருக்கு, அதுக்கு கவயம் அப்படின்றது. அப்போ கவயம் என்ற சொல்லால் மாட்டை ஒத்தது குறிக்கப்படுறது. சரியா, இப்போ இதுதான் முன்னாடி தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கான். அந்த நாட்டில் இருக்கக்கூடியவன், அந்த நாட்டில் இருக்கக்கூடியவன் என்ன பண்றான்? இப்போ காட்டுக்கு போறான், அந்த கவயத்தை பார்க்கிறான். அவனுக்கு என்ன அறிவு ஏற்படுறது? கவயம் என்ற சொல்லால ஏதோ இந்த மாதிரி ஒரு வடிவம் தான் குறிக்கப்படுறது. சரியா, அப்ப நையாயிகன் என்ன சொல்றான் அப்படின்னா, நம்மளுடைய ப்ராசஸே இப்ப மாறி இருக்கு, ஏதோ ஒன்று ப்ராசஸ் பண்ணி நம்ம மைண்ட் வந்து இவங்க ஒரு அவுட்புட் கொடுத்துருக்கு, இந்த ஞானத்தை நமக்கு ஏற்படுத்தியிருக்கு. ஸோ ப்ராசஸே மாறி இருக்கு, அப்ப நானும் அதோ ஒரு பிரமாணம் கொள்ளணும் அப்படின்னு நம்ம ஆச்சாரிய இங்க சொல்லக்கூடிய பதில் என்ன? முதல்ல சொன்ன அந்த வாக்கியத்திலேயே இந்த ஞானம் வந்துருது. இப்ப புதுசா எதுவும் ஞானம் வரல. முதல் சொன்ன வாக்கியம் வந்து மாட்டை போல, அதாவது காட்டுல மாட்டை போல ஒரு விலங்கு இருக்கு, அது பேரு கவயம் இருக்கு அப்படின்னு மாத்திட்டோமே. அந்த சென்டென்ஸ்க்கு இப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, கவயம் என்ற சொல்லால மாட்டை ஒத்தது ஏதோ ஒரு பொருள் இருக்கு, அது குறிக்கப்படும். அதான் அந்த சென்டென்ஸ்க்கு அர்த்தம். இப்போ இங்க நம்ம தேவதத்தன் விஷயத்துல பார்த்தோம்னா, மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தேவதத்தன் இருக்கார் அப்படின்னா, நம்ம தேவதத்தன் யாருன்னே தெரியாது, நம்ம எப்படி ப்ராசஸ் பண்றோம்? இப்போ தேவதத்தன் அப்படின்ற பெயரை கொண்ட ஒருத்தர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கார் அப்படியே, அந்த பெயர் பதார்த்த சம்பந்தம் அதுதான் நம்ம கொள்ளுவோம். இதே போல கவயம் என்றது மாட்டை ஒத்தது அப்படின்னாலே, இப்போ கவயம்னு அந்த பெயரால சொல்லப்படுற ஒரு பொருள் இருக்கு, மாட்டை ஒத்ததான்னு ஒரு பொருள் இருக்கு. இதுதான் நமக்கு சப்தத்தை கேட்போம்னா ஏற்படக்கூடிய அறிவு. இப்போ கடைசியில இந்த பார்த்து காட்டுக்கு போன பிறகும் இதுவே தான் நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்லணும். எப்படி அது கொண்டு வருது? காட்டுக்கு போன பிறகு நையாயிகன் என்ன அறிவு ஏற்படுறதுன்னு சொல்றான்? சாமானியம் வழியா அவன் கொண்டு வரான். சாமானியம் தான் அர்த்தம் அப்படின்னு சொல்றான். அவன் என்ன நையாயிகன் புதுசா என்ன அறிவு ஏற்படும் அப்படின்னு சொல்றான் அப்படின்னா, கவயம் என்ற சொல்லுக்கு இதோ இந்த வடிவத்தை கொண்டதுதான் அர்த்தம் அப்படின்னு. இப்போ கவயம் என்ற சொல்லுக்கு இந்த கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த வடிவம் அதுதான் அர்த்தம் அப்படின்னு. சரியா, அவன் என்ன சொல்ல வர்றான்? இப்போ அவனுடைய தாற்பயம் என்ன? இப்பதான் முதல்ல நம்ம அந்த மாதிரி ஒரு விலங்கையே பாக்குறோம். அப்ப இப்பதான் புதுசா ரியலைஸ் பண்ண முடியும் நம்மளால.
இப்போ கவயம் அப்படின்ற சொல்லுக்கு இதோ இந்த வடிவம் தான் அர்த்தம் அப்படின்னு இப்பதான் அந்த வடிவத்தை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம். அப்போ இந்த அர்த்தம் நம்ம இந்த நாலேஜே புதுசா வந்த ஒரு நாலேஜ் தானே, இதுக்கு என்ன காரணம்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறோம். நம்ம ஆச்சாரியால் இப்ப என்ன பண்ணும் பதில் சொல்ல போறா, இந்த நாலேஜ் என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு, என்னென்ன அம்சங்கள் இருக்கு. கவயம் என்ற சொல்லுக்கு இதோ இந்த வடிவம் அர்த்தம் அப்படின்னு தானே. சரி, கவயம் அப்படின்ற சொல்லுக்கு இந்த வடிவம் அர்த்தம் எப்படி நீ முடிவு பண்ண? ஏன்னா ஏற்கனவே என்ன கேட்டிருக்க நீ, நையாயிகன் பதில் சொல்றான். நீ ஏற்கனவே என்ன கேட்டிருக்கன்னா, இந்த கவயம் அப்படின்ற அந்த சொல்லுக்கு மாட்டை ஒத்த ஒரு வடிவம் அர்த்தம் அப்படின்னு முன்னாடி முடிவு பண்ணிட்டேன். அப்போ கண்ணு நேரம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோன்றது அப்படின்னா, மாட்டை ஒத்தது இந்த கவயம் அப்படின்னு, இது பிரத்யக்ஷம். மாட்டை ஒத்தது கவயம் அப்படின்னு. இப்போ மாட்டை ஒத்த இந்த வடிவம், சரியா, மாட்டை ஒத்த இந்த வடிவம் கவயம் என்ற சொல்லால சொல்லப்படும் அப்படின்ற இந்த அம்சத்துல மாட்டை ஒத்தது கவயம் என்ற சொல்லால சொல்லப்படும்ன்றது முன்னாடி சப்தத்திலேயே தெரிஞ்சு போயிருது. இப்ப இங்க எக்ஸ்ட்ரா மாட்டை ஒத்த இதோ இந்த வடிவம் அப்படின்னு, அது பிரத்யக்ஷத்து விஷயம். இப்ப என்ன புதுசா உனக்கு இங்க என்ன வேண்டி இருக்கு அப்படின்னா, இங்க தேசிகன் யாருக்கு பதில் சொல்லியிருக்காரு? நையாயிகனுக்கு பதில் சொல்லியிருக்காரு. சரியா? இப்படி இல்லாம போனா என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ இந்திரன் வஜ்ரத்தை கொண்டவன் அப்படின்னா அங்கங்க வருது, இதிகாச புராணங்கள்ல இந்த மாதிரிலாம் வருது. இப்ப இதெல்லாம் என்ன சொல்ல முடியும்? இப்ப சாப்த பக்கமே ஏற்படலையா ஒண்ணு. அப்புறம் சொர்க்கத்துக்கு போன அப்புறம் அப்ப இந்திரனை பார்த்தா புதுசா அங்கேயும் தனியா ஒரு பிரமாணம் அப்படின்றத சொல்ல முடியுமா? ஆக இத்தனை நட்சத்திரை கொண்டா அதை கொண்டா இதை கொண்டா அப்படின்றதுலாம் அப்பவே நமக்கு சாப்த பக்கம் ஏற்பட்டுடுது. அதை கேட்கும் பொழுது நமக்கு ஒரு அப்படி இப்படி அப்படின்னு நம்ம உருவகப்படுத்திக்கிறது, சாப்தவாதம் ஏற்படுறது. அதே போலதான் இங்கேயும் அப்படின்னு இது நையாயிக்கனுக்கு சொல்லக்கூடிய பதில். அடுத்தது என்னது? மீமாம்சகன் சொல்றது. மீமாம்சகன் சொல்றது என்ன அப்படின்னா, சித்ராமாமி ஆமா சுவாமி, ஒரே ஒரு சின்ன கொஸ்டின், ரொம்ப பேசிக்கா கூட இருக்கலாம். இப்போ இந்த மாடு கவயத்தை போன்றது, சாரி மாட்டை போன்றது கவயம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இப்போ ஒருத்தர் இதை சொன்ன உடனே நமக்கு இது ஏதோ ஒரு அனிமல் அப்படின்றது நமக்கு தோன்றுது. பட் அது தோணினாலும் அது என்னதுன்றது நமக்கு தெரியாது. லைக் யூ சைடு, இப்போ இந்திரன் வஜ்ராயத்தினை கொண்டவன் அப்படின்னா நம்ம இப்போதைக்கு பிரத்யட்சமா பாக்குற வாய்ப்பே கிடையாது. சோ அப்ப நமக்கு நிறைய அன்னோன்ஸ் தான் இருக்கும், நம்ம ஒரு மாதிரி உருவகம் தான் படுத்துவோம். அப்ப அது சரியான ஞானம் அப்படின்னு நம்மளால ஒத்துக்க முடியுமா? சரி, இது தப்புன்னு ஏன் சொல்லணும்? இப்ப சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, தப்பான ஞானம் அப்படின்னு சொல்லணும். இல்ல அதுதான் தெரியும் சுவாமி, இது இந்த ஞானம் கரெக்டா தப்பா அப்படின்றதே எனக்கு புரியல. இப்ப அதுக்கு நம்ம அது என்னதுன்னே தெரியாது அப்படின்னும் போது அது எப்படி நம்ம ஒரு சரியான ஞானம், இது ஒரு பிரமா அப்படின்னு எடுத்துக்க முடியும்? அப்படி பார்த்தோம்னா இதுல புகையை பார்க்கிறோம், நம்ம நெருப்பு கண்ணா என்ன ஆகணும், பிரத்யட்சம் மட்டும் தான் பிரமா அப்படின்ற மாதிரி ஆயிடும். புகையை மேல பார்க்கிறோம், நம்ம அந்த நெருப்பை என்ன பண்ணிருக்கோம், முன்னாடி மடப்பள்ளியில தான் பார்த்திருக்கோம். இப்ப நம்ம ஒன்னும் இதுக்குள்ளே பார்க்கவே இல்லையே, அப்ப நமக்கு என்ன ஒரு ஞானம் ஏற்படும்? அது அனுமானத்துல சேர்த்துடலாம்ல சுவாமி? ஏன் அதுவும் அங்கேயும் அதே அனுமானம்? என்ன 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 அனுமானம் பண்றீங்க? நெருப்பதான் அனுமானம் பண்றீங்க. அப்ப இங்கேயும் நம்ம அந்த மாதிரி இன்ஃபர் தானே பண்றோம், இந்த மாதிரி ஒண்ணு இருக்கு அப்படின்றத ஒரு நம்ம அப்படிதானே நம்ம இன்ஃபர் பண்ணி புரிஞ்சுக்கிறோம், அது என்னன்னு தெரியாம. இன்ஃபர் பண்ணனும் ப்ராசஸே வேறையாச்சு. அதுதான் கேக்குறேன் சுவாமி. இன்ஃபர் பண்ற ப்ராசஸ்ல என்ன வேணும், நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கணும், அது தொடர்பு உண்டானது ஒண்ணு, ஒரு வியாப்தி ஞானம், அந்த ஸ்மரணம்லாம் ஏற்படணும், அதுக்கப்புறம் ஒரு ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒண்ணு நம்ம இன்ஃபர் பண்ண வரும். அந்த மாதிரியா ப்ராசஸ்? அந்த மாதிரி இல்ல, அது அதனால தனி ப்ராசஸ். சப்தம் அப்படின்றது தனி ப்ராசஸ். இப்போ இப்படி வச்சுக்கோங்களேன், இப்ப அமெரிக்கா பத்தி யாராவது சொன்னாருன்னா, நம்ம உண்மை ஏர்போர்ட் இந்த மாதிரி இருக்கும், ஏர்போர்ட்டுக்கே யாருமே போகலன்னு வச்சுக்கோமே, நீங்க எத்தனை போர்டிங் பாஸ் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றான்னு வச்சுப்போம். நம்ம போனா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் இல்லையா கேட்டதை, தெரிஞ்சுட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம ஏர்போர்ட்டே பார்த்தது கிடையாது. அப்ப ஏதோ நம்ம சொல்ல நமக்கு ஏதோ ஒரு அறிவு ஏற்பட்டுருக்கு. அதனால நம்ம விவகாரத்துல அது இம்ப்ளிமெண்டேஷன் வரைக்கும் நம்ம போக முடியாதுனால அது அர்த்தக்கிரியாவும் ஆறுது, பிரயோஜனமாக இருக்கக்கூடிய ஒரு கிரியாவாக ஆறுது. சொல்பவர் நமக்கு நம்பிக்கைக்குரியவரா இருந்தால் அதை ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு ஒண்ணு நம்ம. அதெல்லாம் ஜெனரல் கான்செப்ட்,
அதெல்லாம் எல்லாத்தையும் இன்னும் ஜென்ரல் கான்செப்ட். அது ஆப்த வாக்கியம் தான் பிரமாணம் அப்படின்றது அதுல விடணும். இப்போ சித்தராமன் கேட்கறது அப்படின்னா இது வரைக்கும் நம்ம கண்ணாலே பார்க்காத விஷயம் வைக்கின்ற எடுத்துப்போம். பெருமாள் எப்படிங்க அங்க அப்படி இருக்கா இப்படி இருக்கா நம்ம கைங்கரியம் பண்ண போறோம் அது இது அப்படின்னா நம்ம தெரிஞ்சு பார்த்ததே கிடையாது. நமக்கு ஏதாவது அப்ப புரியுறதா இல்லையா அப்படின்னு கேட்டா நம்ம என்ன ஆச்சரியம் படிச்சு நமக்கு புரியலையான புரியுறது. இப்ப நம்ம ஏதோ ஒரு விதத்துல ஒரு நம்ம ஞானத்தை சம்பாதிக்கலாம். சரியா? இப்போ ஆழ்வார் திருநகரி யாரும் சேவிச்சது அப்படின்னு வச்சுக்கோமே. ஆழ்வார் திருநகரில நேரம் பண்ணோட இப்படி இருக்கும், வலது பக்கத்துல சன்னதி இருக்கும், நேரம் மதுரை சன்னதி இருக்கும். அந்த மாதிரி யாரும் சொல்றா அப்படின்னு வச்சுக்கோமே. இது வரைக்கும் நம்ம சேவிச்சதே கிடையாது ஆழ்வார் திருநகரி. ஆனா அவங்க போனோடனே கரெக்டா மதுரை சன்னதிக்கு நம்ம போயிடுவோம். எப்படி இது வரைக்கும் சேவிச்சதே கிடையாது. எப்படி ஆழ்வார் திரு மதுரை சன்னதி இருக்குன்னு தான் நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம். அப்ப எப்படி இது போக முடியும்? ஏன்னா நம்ம அப்ப கேட்ட அந்த சப்தம் அது வந்து ஒரு நாலேஜ் நமக்கு ஏற்படுத்தி இருக்கு. இதை பத்தி நீங்களே கொஞ்சம் நல்லா அப்ப எந்த மாதிரி நாலேஜ் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆக்சுவலா எல்லாம் என்ன மாதிரியே ஒரு நாலேஜ் நமக்கு ஏற்படுது. இது வந்து வையாக சில பேர் சொல்லுவாங்க, அத்தியாசன சப்த கரோதினா அத்தியந்தம் அப்படி அசத்தியர்த்தே சப்த புத்திம் கரோதினா. சப்தம் வந்தது என்ன, அதுக்கு என்ன மகிம் அப்படின்னா ரொம்ப இல்லாத ஒரு பொருள். ஆகாய தாமரை அவன் கண்டான் அப்படின்னு ஏதோ காவியத்துல வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. இது கூட நம்ம இமேஜின் பண்ண வைக்கிறது சப்தமானது. ஒரு கவி வந்து ஏதோ ஒரு இது பண்றான், உபமா சொல்றான், அபூத்த உபமா சொல்றான். இவர் கண்கள் வந்து ஆகாய தாமரை போன்றவை அப்படி ஏதோ சொல்றான்னு வச்சுக்கோங்க. ஆகாய தாமரை பொருளே இல்லை. ஆனாலும் அந்த சப்தத்துடைய மகிமை என்ன பண்றது அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு அர்த்தத்தை ஒரு மாதிரி ஏற்படுத்துறது. நம்ம லட்சணம் அது எதாவது வச்சுப்போம், ஏதோ அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ஏதாவது அர்த்தத்தை பண்ணுவோம். இருந்தாலும் அந்த சப்தத்துக்கு அந்த மாதிரி ஒரு மகிமா இருக்கு. இது லோக சித்தம். இது நம்ம அன்றாட வாழ்க்கை நல்லா அனுபவிக்கணும். பார்க்காத விஷயத்தை பத்தி சப்தமானது தெரிவிச்சு அதுக்கப்புறம் நம்ம அங்க நேரம் பார்க்கும் பொழுது நம்ம ரிலேட் பண்ணிக்கிறோம் இல்லையா? அந்த ரிலேட் பண்ற அந்த என்ன அம்சம்ன்றதுதான் இப்போ இந்த மாதிரி ஒரு அனாலிசிஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வரைக்கும் நம்ம அர்த்தத்தை பார்க்கவே இல்லை, ஆழ்வார் திருநகரி சேவிக்கவே இல்லை. ஆனா ஒருத்தர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி அப்படி போனா மதுரை வியாழ சன்னதி வரும் அப்படின்னு. நம்ம ஆழ்வார் திருநகரி போறோம், மதுரை வியாழ சன்னதி இங்கதான் இருக்கு அப்படின்னு நேரம் போய் சேவிக்கிறோம், இது பண்றோம். இப்ப நம்ம ஏதாவது புதுசா தெரிஞ்சுட்டு இருக்கோமா இல்லையா அப்படின்லாம் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சொன்ன பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரிய வரும். ஒரு பிரத்யக்ஷம் மேற்கொண்டு நம்ம முன்னாடியே கேட்டதை நம்ம ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிக்கிறோம் அப்படின்றது புரிஞ்சுக்கலாம். சரி, ஆக இது வந்து சுவாமி ஒரே ஒரு டவுட் சுவாமி, இத பிராமான்யம் வச்சு எப்படி சொல்றது சுவாமி? இது இப்ப நமக்கு ஏற்பட்டிருக்க நாலேஜ் இதுல ஒரு வாதம் எதுவும் இல்லை இல்லையா? எதிரில் வந்து கிழிஞ்சல் இருக்கு, நம்ம அதை வெள்ளி அப்படின்னு நினைக்கிறோம். அது தப்பு அப்படின்றது எப்படி சொல்ல முடியும்? இதுல வெளியே இருக்கிறவன் இதுல வெளி அப்படின்றது அந்த அறிவு தப்புன்னு எப்படி சொல்ல முடியும்? அது சொல்ல முடியாது, ஏன்னா அப்படிதான் நம்ம பாக்குறோம். அப்படி பாக்குறோம்னா எப்போ தப்புன்னு சொல்லுவோம்? நம்ம எடுத்து பார்த்துட்டு இது வெள்ளி அல்ல அப்படின்னும், ஆமா, இல்லாட்டி காணல் நீர் அங்க போயிட்டு அங்க குடிக்க முடியல அப்படின்னும். இந்த மாதிரி ஏதாவது பண்ணோம்னா நம்ம பார்த்தோம் இல்லையா, அப்ராமானியம் வந்து பரக்கதான் அப்ராமானியம் அப்படின்னு. வேற ஒன்னால இது ஞானம் தவறு அப்படின்றது தெரிஞ்சுப்போம். அந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கல. ஸ்ரீ வைகுண்டத்து விஷயத்திலயோ மற்ற விஷயங்கள்லாம் நம்ம வந்து இது வந்து தவறு, இந்த மாதிரி ஒன்றும் கிடையாது நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, மீமாம்சகன் சொல்றது என்ன அப்படின்னா, அவன் சொல்றது வந்து ஸ்மரணத்திலே சேர்த்துடலாம். அவன் என்ன சொல்றான் மீமாம்சகன்? அவன் வந்து காட்டுக்கு போறான், காட்டுக்கு போயிட்டு அவன் வந்து கவயம் அப்படின்னு ஒரு புது பண்டத்தை பிண்டத்தை பார்க்கறான். இது வந்து மாட்டை போட்டதாக இருக்கே இந்த கவயம் அப்படின்னு சொல்றான். அப்படி முதல்ல அவன் தோன்றது. இது பிரத்யக்ஷ கவயத்தை நேரம் பார்க்கறான், மாட்டை ஒத்துது இது அப்படின்றது தெரியுது. இங்கேயும் கொஞ்சம் ஸ்மரணம் அதுவும் கூடி இருக்கு. மாடு பிரத்யக்ஷம் கிடையாது, மாட்டினுடைய ஞாபகம் இந்த தர்மங்கள் எல்லாம் இந்த கவயத்துல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான். மாட்டை ஒத்தது இந்த கவயம் அப்படின்னு தெரிஞ்சிட்ட பிறகு என்ன பண்றான், என்னுடைய மாடானது கவயத்தை ஒத்தது அப்படின்றான். இது தனி ஞானம், வேற ஒரு ப்ராசஸ் அப்படின்றான். அங்கதான் இந்த மாடு அப்படின்றது வருது, இது ஸ்மரணம் தான்.
ஒரு விஷயத்தை பார்க்கிறோம், அது தொடர்பு கொண்டு மட்டுமே நமக்கு ஸ்மரணத்துக்கு வரும். மாடுன்றது வந்து இங்க ஸ்மரிக்கப்படுற விஷயம் தானே அப்படின்னு ஒண்ணு அவன் சொல்றான். சரி, மாடு வேணா ஸ்மரணத்துக்கு விஷயமாகும். ஆனா மாட்டுல கவயத்தினுடைய ஒரு ஒப்பு இது வரைக்கும் நம்ம எப்படியாவது பார்த்துப்போம். இப்பதான் முதல்ல கவயத்தையே பார்க்கிறோம். அப்போ கவயத்தினுடைய ஒரு ஒப்புமையா என்னுடைய ஒப்பு ஒப்பா என்னுடைய ஒப்பு அப்படின்றது மாட்டுல அந்த தன்மை இருக்கு. ஒப்புன்றது மாட்டை குறிக்க நினைக்கிறேன், ஒப்புமை தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். கவயத்தினுடைய ஒப்புமை மாட்டுல இருக்கு அப்படின்றது நம்ம கண்ணால கண்டதே இல்லையே அப்படின்னு அவனுடைய அபிப்பிராயம். அதுக்கு அவங்க ஆச்சாரியர்கள் என்ன சாதிக்கிறாங்கன்னா, இங்க அனுமானமே போதுமே, மாட்டினுடைய ஞாபகம் வருது, மாடு பட்சமா வச்சுக்கோமே, மாடானது கவயத்தை ஒத்தது அப்படின்னு அந்த ஒப்புமையை வந்து அனுமானம் பண்ணி தெரிஞ்சுக்கிறது. என்ன ஹேது? மாடானது கவயத்தை ஒத்தது. ஏன் ஒத்தது அப்படின்னா, இப்போ கவயமானது மாட்டை ஒத்தது அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருக்கோமா? கண்ணுக்கு பார்த்து தெரிஞ்சு, கண்ணால் பார்த்து தெரிஞ்சுட்டோமே. கவயமானது மாட்டை ஒத்தது அப்படின்னு தெரிஞ்சுட்டோம். இப்போ மாடானது கவயத்தை ஒத்ததுன்னு சொல்லிதான் வாங்கணும். ஏன்னா எங்க வந்து எதனுடைய ஒப்பு இருக்கோ அங்க அதனுடைய ஒப்பு இருக்கு அப்படின்னு ஒரு அனுமானம் தான். இப்போ ஏ வந்து சிமிலர் டு பி அப்படின்னா, இப்போ ஏ உடைய சிமிலாரிட்டி பில இருக்கு அப்படின்னாலே பி சிமிலாரிட்டி ஏல இருக்கும். எப்படி தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா, தேசிகம் சாதிக்கிறது நம்ம கையை பார்த்து தெரிஞ்சுட்டோம் அப்படின்ட்டு. வலக்கையானது இடக்கையை ஒத்தது அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருக்கோம். வலக்கையோட சிமிலாரிட்டி இடக்கையில இருக்கு, கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்கிறோமே. இடக்கை சிமிலாரிட்டி வலக்கையில இருக்கு. இப்போ ஏ சிமிலாரிட்டி பில இருக்கு அப்படின்னாலே பி சிமிலாரிட்டி ஏல இருக்கும் அப்படின்றதான் இங்க பிரதியோகித்தம் அனுயோகித்தம் அப்படின்னா டேர்ம்ஸ் எல்லாம் வச்சு ஒரு ஹேத்து சொல்லணும். அதுக்கு சிரமமா இருக்கும். ஆனா விஷயம் புரிஞ்சிருது அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ மாடானது நெருப்பை, மாடானது கவயத்தை ஒத்தது. ஏன் தன்னுடன் மாடானது கவயத்தை ஒத்தது? ஏன் அப்படின்னா, தன்னுடன் தனக்கு ஒப்பாக கவயத்தை கொண்டபடினான் சொல்லணும். மாடானது கவயத்தை ஒத்தது, தனக்கு ஒப்பாக கவயத்தை கொண்டபடியினால். புரிஞ்சுதா? இதான் ஹேத்து. தனக்கு ஒப்பாக கவயத்தை கொண்டபடியினால். சரி, அப்படி இல்லைன்னா கவயம் அப்படின்றது வந்து மாட்டை ஒத்தது அப்படின்னாலே மாடானது கவயத்தை ஒத்ததுன்னு தன்னடே கிடைக்காது. தனியே ஒரு ஞானம் வேணும். இப்ப பாருங்க, இப்ப தசரதன் ராமனுடைய பிதா அப்படின்னு சொன்னான். நம்ம அடுத்தது அப்ப ராமன் தசரதனுடைய மைந்தன் அப்படின்னு அனுமானம் பண்றான். தசரதன் ராமனுடைய தகப்பன். சரி, தெரிஞ்சு வச்சிருக்கோம். தசரதன் ராமன் தகப்பன் அப்படி தெரிஞ்சு வச்சிருக்கோம். இப்போ ராமன் தசரதன் மைந்தன் அப்படின்னு கண்டிப்பா சொல்லுவோம். எப்படி தெரிஞ்சிருக்கோம்? என்ன அனுமானம் பண்ணிக்கலாம்? தசரதன் ராமனுடைய பிதா அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம். ராமன் தசரத மைந்தன் எப்படி தெரிஞ்சிருக்கோம்? என்ன ஹேத்து? அந்த ரிலேஷன்ஷிப், அப்பா பையன் ரிலேஷன்ஷிப். சத்தியம் புமான். உண்மை என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஹேத்து கன்ஃபார்மே கிடையாது. நம்ம அந்த தேவதத்தனுடைய எக்ஸாம்பிள பாருவேன். ஒரு தேவதத்தன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கான். சரியா? தேவதத்தன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கான். அப்ப என்ன ஆகுது? தேவதத்தன் என்பவன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுருக்கோம். சரி, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிறவன் தேவதத்தன் அப்படின்றது தெரிஞ்சுட்டோமா இல்லையா? அப்ப தெரிஞ்சுட்டோம்னா எப்படி தெரிஞ்சுட்டோம்? என்ன பிரமாணம் என்றால் ரெண்டும் ஒரே ஞானம் தான், விஷயம் ஒண்ணுதான். குடமானது தரையில வந்து குடம் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? குடம் அப்படின்றதுல வந்து ஆஜயத்தா அப்படின்னா இந்த இருப்பு அப்படின்ற ஒரு தன்மை இருக்கு. இந்த தரை அப்படின்றது வந்து அதிகரணம் அப்படின்ற தன்மையை கொண்டதாக இருக்கு. அது அதிகரணமாக இருக்கு.
இது கீழே இருக்கு, அது மேல இருக்கு அப்படின்னு. அதன் கீழ் இது இருக்கு அப்படின்னாலே இதற்கு மேல அது இருக்குன்றது தன்னடைய அந்த ஒரு அர்த்தாபத்தியினாலேயோ அனுமானத்தினாலேயோ அப்படின்லாம் கிடையாது. இதுதான் துல்லிய வித்தி வேத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தெரிஞ்சின்ற அறிவுல இதுவுமே அந்தர்கதம் தான். இன்னும் கொஞ்சம் நிரூபிய நிரூபக பாவம் அப்படின்னா கொஞ்சம் டீப்பா போக வேண்டியிருக்கும். ஆனா எசன்ஸ் புரிஞ்சு போச்சு அப்படின்னு தோன்றும். தேவதத்தன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கான் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிறவன் தேவதத்தன் அப்படின்னு தனியா நம்ம அனுமானம் பண்ணி தெரிஞ்சுக்கணுமா? அனுமானம் பண்ணி தெரிஞ்சுட்டா கூட இப்படி யோசிச்சு பாருங்களேன், என்ன ஹேத்து சொல்ல முடியும்? என்ன ஹேத்து சொல்ல முடியாது? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தேவதத்தன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கான். சரி, அப்ப தேவதத்தன் இடத்துல ஒரு ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிறது அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிறவன் அவன் தேவதத்தன். ஏன்? என்ன ஹேத்து? என்ன ஒரு ஹேத்து சொன்னாலும் அது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிறவன் தேவதத்தன் அப்படின்றதுலாம் போய் முடியும். அது எதுவும் தெரிஞ்ச விஷயமா தான் போய் முடியாது. அதே போலதான் இங்கேயும் மாட்டை ஒத்தது கவயம் அப்படின்னாலே கவயத்தை ஒத்தது மாடு அப்படின்றது அங்க தன்னிலை தெரிஞ்சு போயிடுது. சரியா? இங்கதான் சித்திரமாவே சுவாமி இது சாமானிய வியாப்தி அப்படி சொல்லலாமா? நம்ம அது மாதிரி ஒண்ணு பார்த்தோம்ல. எதிர சாமானிய முக்கிய வியாப்தி இது சாமானிய இது ஏற்கனவே இப்ப தசரதன் ராமனின் தந்தை அப்படின்னாக்கா அது நம்ம ஏற்கனவே தெரிஞ்சு வச்சுட்டு இருப்போம்ல. இப்ப பித்தானா அவருக்கு ஒரு புத்திரன் இருக்கணும். சோ இவரோட பித்தானவே இவர் அவரோட புத்திரன் அப்படின்ற ஒரு சாமானியம் இருக்குல்ல. அந்த மாதிரி தசரதன் ராமனுடைய பிதா அப்படி தெரிஞ்சுக்கணும். ராமன் தசரதனுக்கு மைந்தன். ஏன்? அவனை பிதாவாக கொண்டபடினான். யாரெல்லாம் யாரை பிதாவாக கொண்டிருக்கானோ அவனவன் அவனுடைய மைந்தன் அப்படின்னு சொல்லணும். சாமானிய முக்கிய வியாப்தி வந்து இங்க சித்திரமைப்பவருடைய அப்படிதான் சொல்லணும். என்ன இந்த சாமானிய முக்கிய வியாப்தி? யாரெல்லாம் எவனை பிதாவாக கொண்டிருக்கானோ அவனவன் அவனுடைய மைந்தன் அப்படின்னு. சரி, அவனுடைய மைந்தன் என்ன அர்த்தம்? அவனை பிதாவாக கொண்டவன் அப்படின்னு தான் அர்த்தம். சரியா? நீங்க அது வாசிக்கூடியதா? அது ரெண்டு தர்மத்துக்கும் பேதமே கிடையாது. அப்போ தசரதன் புரியுது இல்லையா? ஆக இப்ப என்ன ஆகுதுன்னா நான் தான் ரங்கராஜன். இதுல ரெண்டு கேள்வி இருக்கு சுவாமி. ஒண்ணு வந்து இப்போ நீங்க இந்த நோட்ஸ்ல கொடுத்துக்கிறது வந்து நம்ம ராமானுஜ மதத்துல அனுமானிக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்கேன். அது அப்போ சொல்ல வேண்டாம் இல்லையா? அனுமானிக்கப்படுகிறதுன்றது வேண்டாம் அப்படின்னா கரெக்ட் தான். அது அது அந்த காலத்துல எப்படின்னா நிறைய பட்சங்கள் எங்க அத்தவா அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா? அத்தவா அப்படின்னாலே இதுவும் ஒரு பட்சமா வைத்துக் கொள்ளலாமே அப்படின்றது. இப்போ இந்த பக்ஷாந்திரம் ஏன் போனோம் அப்படின்றதுக்காக கூட சபரசுவாமி மீமாம்சகர் வந்து அதெல்லாம் சொல்லுவார். முன்னாடி சொன்ன பட்சத்துல ஒரு தோஷம் இல்லை, சந்தோஷம் இல்லை, அது சரி அப்படின்ற ஒரு பூர்த்தி இல்லை அப்படின்னா வேற ஒரு பட்சத்தை சொல்லலாம். அப்படி இல்லைன்னா சொல்லுவாடே அவ்வியாப்திகள் எல்லாம் குறைக்கிறதுக்காக நான் சொன்னது வந்து எல்லா சிச்சுவேஷனுக்கும் பதிலாக அமையாது அப்படின்றதுக்காக இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு பதில் சொல்லி வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி இங்க ஆக்சுவலா இந்த அத்தவான் கடைசியில வருது இல்லையா? அத்தவான்றது நான் சும்மா போட்டிருக்கேன் என்னுடைய தேசிகன் சாத்திக கிரமம் இதுதான். முதல்ல அனுமானம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கடைசியில எதுக்காக தனியா ஞானத்தை எடுத்துக்கணும், இதான் உண்மையான பதிலும் கூட. அதுதான் சட்டங்களா தோன்றது. தனியா ஞானம் நீங்க எதுக்காக கொள்ளணும் அப்படின்றத வந்து. ஆனா இப்போ அனுமானம் அப்ப என்ன அந்த அனுமானம் அது சும்மா ஒரு யோசிச்சு வைக்கிறது அவ்வளவுதான். அப்போ ரெண்டாவது கேள்வி வந்து மீமாம்சகன் பட்சத்துல இவ்வளோ எதுக்கு கஷ்டம்? அதாவது ரொம்ப அதாவது நம்ம சொல்றோம் இல்லையா, ஏ சிமிலர் டு பினாலே பி சிமிலர் டு ஏ. அப்போ வந்து அவர் ரொம்ப அது எக்ஸ்ட்ராவா பண்ணிருக்கான்ற மாதிரி தோன்றது இல்ல? ஏன் வந்து அது ரெண்டுத்தையும் ஒன்னா ஏத்துக்கல? ஏ சிமிலர் டு பி, பி சிமிலர் டு ஏ. இங்கதான் ஒரு வேலை கிருஷ்ணன் சாமி சொன்னதை நம்ம யோசிக்கணும்னு தோன்றது. இப்போ ஏ சிமிலர் டு பின்னா என்ன அர்த்தம்? ஏல பி சிமிலாரிட்டி இருக்குன்னா என்ன? இப்ப ஏல பியினுடைய ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்கு அப்படிதான் அர்த்தம். தக்கத பூயோ தர்ம வத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க.
இப்போ கவயமானது மாட்டுக்கு சதுருஷம் அப்படின்னா மாட்டினுடைய நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் கவயத்துல இருக்கு. மாட்டினுடைய நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் ஒரு 10 ஆஸ்பெக்ட் அப்படின்னு ஒரு எண்ணிக்கை வச்சுக்கோங்க. 10 ஆஸ்பெக்ட் கவயத்துல இருக்கு. சரி, அப்போ மாட்டினுடைய 10 ஆஸ்பெக்ட் கவயத்துல இருக்கு அப்படின்றதுனால கவயத்தினுடைய 10 ஆஸ்பெக்ட் மாட்டுல இருக்கணுமா? அது ரெண்டு ஒண்ணா? முதல்ல மாட்டினுடைய 10 ஆஸ்பெக்ட் கவயத்துல இருக்கு அப்படின்றதும் கவயத்தினுடைய 10 ஆஸ்பெக்ட் மாட்டுல இருக்கிறது அப்படின்றது ரெண்டு ஒண்ணா அப்படின்னு யோசிக்கிறது தான் தெரியாது. நம்ம தசரதன் ராமனுக்கு பிதா அப்படின்னால என்ன அர்த்தம்? இப்போ தசரதன் ராமனை பெற்றான், சரியா? தசரதன் ராமனை பெற்றான். இப்போ ராமன் தசரதனால பெறப்பட்டான் அப்படின்னு தனியா சொல்றதுல என்ன இருக்குங்க? ஒண்ணுமே இல்லையே. அப்ப ரெண்டுமே ஒரே ஞானம் அப்படின்னு கொள்ளலாம். இவன் இந்த மாதிரி யோசிக்கிறான்னு தோன்றது. மீமாம்சகன் நாட்டுல 10 நாட்டினுடைய ஒரு 10 ஆஸ்பெக்ட் இங்க இருக்கு அப்படின்றதும் அப்போ அந்த 10 ஆஸ்பெக்ட் ஒரு அந்த ப்ராப்பர்ட்டிலேயே ஒரு வேறுபாடு தெரியுது. அதனுடைய 10 ஆஸ்பெக்ட் இங்க இருக்கு, இதனுடைய 10 ஆஸ்பெக்ட் அங்க இருக்கு அப்படின்றது நமக்கு தனியாதான் தோன்றணும் அப்படின்றத அவன் யோசிக்கிறான்னு தோன்றது. அப்ப நம்ம ஆச்சாரியர்களுடைய பதில் என்ன இருக்கும்? ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படின்னு இங்க சொல்லும் பொழுது அப்ப இப்படி என்ன வச்சுக்கலாம். அப்ப அனுமானம்ன்றது நம்ம கண்டிப்பா கொள்ளலாம். இது சிமிலரா இருக்கு. இங்கதான் சாமானிய முக்தி வியாப்தி. சாமானிய முக்தி வியாப்தி அப்படின்னா வழக்கையானது இதுக்கு இறக்கை சதுஷமா இருக்கு அப்படின்னாலே இதுல இருக்கிற ஆஸ்பெக்ட்ஸ் ஏற்கனவே நம்ம ஏற்கனவே பார்த்து வச்சிருக்கோமே. அப்படி சாமானிய முக்தி வியாப்தியை கூட சொல்லலாம். அடியே சரி. தொடர்ந்த உபமானம் ஆகட்டும். சித்ரா மாமி, ஏதோ நீங்க போன வாரம் 2 கேள்வி சொல்லியிருந்தீங்களே. ஆமா அடியேன். இப்போ நம்ம இந்த முயற்சிக்கு காரணம் அதெல்லாம் பார்த்தோம்ல, இஷ்ட சாதனத்தா, கிருதி சாத்தியத்தா அண்ட் பலவத் அனிஷ்ட அனுபூதி அல்ல அப்படின்னு பார்த்தோம். இப்போ ஒரு குழந்தையோட உதாரணத்தை எடுத்து பார்த்தோம். அது ஒரு பந்தை போய் எடுக்கிறது, இது 3 ஆஸ்பெக்ட்ஸும் குவாலிஃபை ஆகுது அப்படின்ட்டு. இப்போ அட் த சேம் டைம் இப்போ என்னோட கொஸ்டின் என்னன்னா, இப்போ எப்படி இந்த ப்ரையாரிட்டைசிங் த டாஸ்க் அந்த மாதிரி இப்போ ஒரு குழந்தை ஒரு பலூனையும் பார்க்கறது ஒரு பந்தையும் பார்க்கறது அப்படின்னா ரெண்டுத்துலயுமே இஷ்ட சாதனத்தா இருக்கும், கிருதி சாத்தியத்தா இருக்கும், பலவத் அனிஷ்ட அனுபந்தி இல்லைன்றது ரெண்டுத்துலயுமே இருக்கும். ஆனா ஒரு டாஸ்க தான் போய் பண்ணும். முயற்சி ஒண்ணுத்துலதான் இருக்கும். சோ இப்ப இதுக்கு இச்சதி அப்படின்றது ஏதாவது காரணமா அமையுமா? எப்படி ஒண்ணுத்த விட்டுட்டு இன்னொரு முயற்சிக்கு எப்படி எது காரணமா இருக்கு அப்படின்னு யோசிச்சிருந்தேன் சுவாமி. இங்க எப்படி கொள்ளலாம்னா, இஷ்ட சாதன கிருதி சாத்தியத்தா 2 இடத்துலயும் இருக்கு. பலூன் கொண்டுறதுலயும் இருக்கு, இதுலயும் இருக்கு, பந்திலையும் இருக்கு. பலவதனிஷ்ட அனனுபந்தி அப்படின்றது 2 இடத்துலயும் இருக்கு அப்படின்னு கொள்ளலாமா? அப்படி பதில் சொல்லலாமா? இல்லாட்டி இதுதான் 2 அந்த அப்ரோச் எடுத்துக்கலாம் தோன்றது. சும்மா ஹிண்ட் பண்ணி கொடுத்துட்டேன். இப்ப நீங்களே ஃப்ரேம் பண்ணுங்க, பில்ட் பண்ணுங்க. பலவதனிஷ்ட அனனுபந்தி. சரி, என்ன கோவிந்தன் சுவாமி? இதுல கிரேடேஷன் இருக்க முடியுமா? அதாவது இஷ்ட சாதனத்தா அல்லது கிருத்தி சாத்தியத்தா, ஒரு விஷயம் இப்ப 2 காரியங்கள் இருக்கு, அது ஒண்ணு ப்ரையாரிட்டைஸ் பண்றாங்கன்னு சொன்னாங்க இல்லையா? இப்ப இதுல ஒண்ணு செய்யறதுக்கான தேவைப்படுற எஃபர்ட் ரொம்ப அதிகம், ஒண்ணு செய்யறதுக்கு தேவைப்படுற எஃபர்ட் ரொம்ப கம்மின்னா அந்த கம்மியான எஃபர்ட்டை முதல்ல செஞ்சிடலாம் அப்படின்னு தோண முடியும். அதுதான் சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாமே இப்ப நம்ம பார்த்த அந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க்ல கொண்டு வரணுமே அப்படின்னு அவங்களுடைய கேள்வி. இஷ்ட சாதனத்தா, கிருதி சாத்தியத்தா, பலவதனிஷ்ட அனுபந்தித்தம் எல்லாருக்கும் இந்த ஃப்ரேம் ஒர்க்ல கொண்டு வரணுமே அப்படின்னு. எனக்கு இங்க கிருதி சாத்தியத்தால இது மாற்றம் கிடையாது. ரெண்டுமே கிருதி சாத்தியம் தான், ரெண்டுமே மாற்றம் கிடையாது. இஷ்ட சாதனத்தா அப்படின்றதுல மாற்றம் கிடையாது, ரெண்டுமே இஷ்டத்துல தான் கொடுக்கறது. சரி, நம்ம எப்படி யோசிக்கலாம் தோன்றதுன்னா, பலவதனிஷ்ட அனுபந்தியா இல்லாட்டி பலவதனிஷ்டத்தை கொடுக்குமா கொடுக்காது அப்படின்னு இப்படி வச்சுக்கோங்க. இந்த குழந்தைக்கு இப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது பலூன்ல தான் அப்படின்னு. சிறப்பு நம்ம என்ன பண்றோம், ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா அந்த இஷ்டத்துல ஒரு கிரடேஷன் இருக்குல்ல இஷ்டம் அப்படின்றது. அப்படி இல்லாம சுலபமா என்ன அப்படின்னா, இப்போ இவன் பலூன்ல இஷ்டம் இருக்கு, பந்துலையும் இஷ்டம் இருக்கு. பந்து ஒரு போய் பண்றான் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குழந்தை, அதுக்கு என்ன கிடைக்காது?
பலூன் கிடைக்காது. அப்போ பந்து கிடைக்கிறதுன்றது இஷ்டமா இருந்தா கூட பலூன் கிடைக்காதுன்றது பலவதான அனிஷ்டமாச்சு. ஆகையினால பந்து எடுக்கல. அப்போ பந்துல இஷ்ட சாதனா தான் இருக்கு, பந்து எடுக்கிறதுல சாத்தியதா இருக்கு. ஆனா என்ன அங்க இல்ல, பலவத நிஷ்ட அனனுபந்தி அப்படின்றது இல்லை. இதை நம்ம செஞ்சோம்னா ஒரு ஒரு பெரிய நமக்கு இழவு ஏற்படும், பெறக்கூடிய படனை காட்டிலும் பெரிய இழவு ஏற்படும் அப்படின்றது கிடையாது. ஆனா பலூன் எடுக்கும் பொழுது அந்த மாதிரி எதுவும் கிடையாது. சரியா சித்திரமாமி? அடியன் சுவாமி. அனுவாதம் பண்ண முடியுமா என்ன சொன்னேன்னு? அதாவது இப்போ குழந்தை வந்து இப்போ பந்தை போய் எடுக்கிறது அப்படின்னாக்கா அதனால பலூனே எடுக்க முடியாது. ஆனா பலூனுக்கு அதுக்கு இஷ்டம் ஜாஸ்தி அப்படின்றதுனால அது கிடைக்காம போனா அது வந்து அதுக்கு பலவத் அனிஷ்டமா இருக்கும். அவ்வளவுதான். சரியா? அப்படி கொண்டு வந்துட்டோம்னா கிட்டத்தட்ட இது ஒரு கிரடேஷன் தான். இதுக்கு இது இஷ்டம் அதிகம் அப்படின்றது தான். ஆனா இவனுடைய ஃப்ரேம்வொர்க்ல இப்படி கொண்டு போனா சுலபமா இருக்கும் அப்படின்னு தோன்றது. அடியன் இன்னொரு ஒரு கொஸ்டின் இருக்கு அடியன். இப்போ இதே இஷ்ட சாதனத்தா இதை பேஸ் பண்ணிதான் இப்போ ஒரு மலையிலேருந்து குதி அப்படின்னு சொன்னார், ஒருத்தர் குதிக்கிறார் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம். ஸோ அதுல வந்து அந்த அவருடைய இஷ்டம் என்னன்னா சொல்றவரை சாட்டிஸ்ஃபை பண்றார் அப்படின்றது ஒரு இஷ்டம். ஸோ அந்த 3 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஆனா அவருக்கு வந்து அதுல ஆசையே கிடையாது, இச்சதியே இல்லை. அது பண்ணும் அந்த அந்த இச்சதி அப்படின்றதுக்கு அப்ப என்ன அர்த்தம் சுவாமி? இப்போ நீங்க சொல்றீங்க அவருக்கு ஆசையே இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆசை இல்லாம எந்த செயலுமே நடக்காது. ஆசை கண்டிப்பா இருக்கு. ஏன் ஆசை இருக்கு அப்படின்னா ஆசை ஏற்படுறதுக்கு இதுதான் காரணம். இஷ்ட சாதனத்தா ஞானம் இருந்ததுன்னா ஆசை ஏற்படும். எப்போ அந்த பந்து எடுக்கணும்னு குழந்தைக்கு எப்போ ஆசை வரும் அப்படின்னா என் இஷ்டத்தை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா அதுக்கு ஆசை வரும். ஆக இங்கே அந்த ஆசையெல்லாம் இருக்கு. இவருதான் அந்த பெரியவர் சொல்றதை நான் சாட்டிஸ்ஃபை பண்ணணுமே, அதுதானே இவருக்கு இஷ்டமே. அதற்கு ஆசை இருக்காங்க. ஆனா கொஞ்சம் தயக்கம் இருக்குமே, மழையிலிருந்து கீழே விழுந்தா நமக்கு என்ன ஆகுமே, வருத்தம் தயக்கம்லாம் இருக்குமே அப்படின்னா தயக்கம்லாம் இருக்கு. அனிஷ்டமும் தங்கி இருக்கு. ஆனா அனிஷ்டமும் இருக்கு. இருந்த போதிலும் என்ன ஆயிருது, இந்த அனிஷ்டம் என்ன, அனிஷ்டம் வளர்த்ததாக கிடையாது. அந்த பெரியவர் சொல்றார் நான் செய்யணும் அப்படின்னு அவருடைய திருப்தி தான் எனக்கு ரொம்ப பெரிய இஷ்டம். அதை பார்க்கும் பொழுது எனக்கு உயிர் போறதோ இல்லாட்டி கால் உடையறதோ அதெல்லாம் எனக்கு பெரிய ஒரு அனிஷ்டமாக தெரியல. அப்ப எல்லாமே வந்துருச்சு, எல்லா கிரைட்டீரியா வந்துருச்சு. இஷ்டத்தை கொடுக்கும், இது பெருத்த துக்கத்தை ஏற்படுத்தாது. இது அவளுடையது. நமக்கு நம்மளுடைய நிலையில என்ன தோணும், நமக்கு இது ஒரு பெரிய அனிஷ்டம் அப்படின்னு தோணும். அதனால நம்ம அந்த முயற்சியில நம்ம ஈடுபட மாட்டோம். யாருக்கு ஒரு பெரிய அனிஷ்டம் தோணலையோ அவன் அந்த முயற்சியில ஈடுபடும். அப்ப இச்சதின்னு ஒண்ணு அங்க தேவையே இல்லையே சுவாமி. இந்த 3 ஞானம் இருந்தா டைரக்டா முயற்சி அப்படின்னே வச்சுக்கலாம் இல்லையா? அங்க அது ஒரு டேர்ம் நடுவுல நம்ம கொண்டு வந்தோம்னா அதுக்கான 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கணும்ல. இச்சதி இருக்கு இல்ல அந்த மாதிரி ஏதாவது அப்படி உண்டா? இல்ல மாமி, நீங்க கேட்கிற கேள்வி ஒரு ஆஸ்பெக்ட் வந்து கரெக்ட். ஏன்னா அநேகமா வேதாந்தாச்சாரியர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த நடுவில் இருக்கிறத அப்படியே கழிச்சிருக்கு. நீங்க சொல்றது தத்தியத்துறையோ மத்தியக்கின் தேன அப்படின்னு ஒரு நியாயம் கொண்டு வருவாங்க. இப்போ இந்த ஞானம் இருக்கு, முயற்சி இருக்குதே, நடுவில் வந்து இந்த இச்சை வேணாம் அப்படின்னு இந்த மாதிரி பல இடங்கள் யோசிப்பாரு. சரி, ஆனா இங்கெல்லாம் இந்த இச்சைகள் ஏன் கொண்டு வரணும் அப்படின்னா நம்மள கேட்ட நமக்கே தெரியுது. ஆசைப்பட்டுதான் செய்யறியா? ஆமா, ஆசைப்படாம யார் செய்வோம்? நம்மள போய் சொல்றோமே. ஆசைன்றது நமக்கு இருக்கிறதுனால இதெல்லாம் நமக்கு கண்ணில இதுல ஒரு குடம் இருக்கு, குடம்னா இருக்கணும்ன்றது அவசியம் இல்லை, கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறத மறுக்க முடியுமா? அந்த மாதிரிதான் இதுதான். இந்த ஞானம் ஏற்பட்ட உடனே இச்சைன்றது ஏற்படும், இச்சைக்கு அப்புறம் முயற்சின்றது ஏற்படும். ஞானம் இச்சை முயற்சி எல்லாம் என்ன அப்படின்றதும் பெரிய விசாரம் இருக்கு. ஐயாயி கல்யாணம் பண்றோம்னா தனித்தனியான ஒரு ப்ராப்பர்ட்டிஸா சொல்றான் ஆத்மாவுக்கு. அதெல்லாம் நம்ம ஆச்சாரியெல்லாம் ரொம்ப சுருக்கிறா, ரொம்ப காம்ப்ளிகேட் பண்றாருன்னு சொல்லிட்டு ரொம்ப சுருக்கிறா. இப்போதைக்கு இதை மட்டும் ஐயாயிக்கனுடைய பேஸ் கத்துட்டோம்னா அதுல இருந்து என்ன டிசைன் பண்றா அப்படின்றது நம்ம மேற்கொண்டு எப்படியாவது பார்க்கலாம். உங்களுக்கு புரிஞ்சதா அது? ரங்கநாதசாமி கை தூக்கி இருக்கேன், கேள்வி இருக்கா? இல்லாடி முன்னாடி தூக்கினேன். சரி, வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி?
சரி, நம்ம அடுத்த வாரம் என்ன பண்ணுவோம்னா